என்னோட நேம் வந்து மகேஸ்வரி. நான் சேவாலியால இது 7வது வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் டீச்சரா. நான் இன்னைக்கு எடுத்துக்கிட்ட புக் ரிவ்யூட அந்த புக்கோட டாபிக் வந்து கடைசி பக்கம். ஆத்தரோட பேர் வந்து டாக்டர் ஜே பாஸ்கரன். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் இந்த ஆத்தரை பத்தி. இவர் வந்து இப்போ வெஸ்ட் மாம்பலத்துல பப்ளிக் ஹெல்த் சென்டர் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஒரு நம்ம ஸ்டெப் போர்டு இருக்குல்ல அம்பத்தூர்ல, அந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரஸ்ட் தான் நடத்துறாங்க. ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கும். சீப்னு சொன்னது விலை, பெஸ்ட்னு சொன்னது அவங்களோட அந்த சர்வீஸ். ஒருத்தர் கூட அந்த சிஸ்டர் டாக்டர் ஒருத்தர் கூட வந்து அங்க முகம் சுழிச்சு பார்த்ததே கிடையாது. ஏன் அவ்வளவு கான்பிடன்ஸ் சொல்றேன்னா, என்னோட 2 குழந்தைங்களுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து டெலிவரி. அது நார்மல் டெலிவரி. கண்டிப்பா நார்மல் டெலிவரிக்கு வெயிட் பண்ணுவாங்க அந்த டாக்டர்ஸ். ரொம்ப நல்லா டேக் கேர் பண்ணுவாங்க. இந்த டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டல்ல தோல் அந்த ஸ்கின் டாக்டரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அவர் மருத்துவ கண்காணிப்பாளரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அது இல்லாம அவர் நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அதுல இருந்து சரும நோய்கள், வலிப்பு நோய்கள், தலைவலி, அப்புறம் இதுல பர்டிகுலர் அப்பாவின் டைப்ரைட்டர் அப்படி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்குக்கு அமெரிக்கா தமிழ் கழகம் அவங்க வந்து அதுக்கு பெஸ்ட் அப்ரிசியேஷன் அவார்டுன்னு சொல்லி அவருக்கு அந்த அவார்டும் கொடுத்திருக்காங்க. சோ அவர் வந்து புவிகம்ன்றது ஒரு வெப்சைட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கான ஒரு சிறுகதையில இப்ப புக்ஸ் நம்ம படிச்சிருப்போம், சின்ன வயசுல நிறைய புக்ஸ் படிப்போம் சிறுகதைகள். இப்ப குழந்தைங்களுக்கு ஆன்லைன்ல படிக்கிறதுக்காக இந்த புவிகன்ற வெப்சைட் இருக்கு. இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே வந்து ஸ்டோரிஸ் எழுதுறாங்க, குழந்தைங்களுக்கான ஸ்டோரிஸ். அதுல கடைசி பக்கம் கொஞ்சம் எப்பவுமே தெரியும் படத்துல வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். அது நல்ல கிளைமேக்ஸோ இல்ல கெட்ட கிளைமேக்ஸோ அதுக்காக நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம். அந்த கிளைமேக்ஸ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக இவர் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த புவிகம் அந்த மின் இதழ்ல வந்து இவர் அந்த கடைசி பக்கத்துல வந்து எழுதிட்டு இருக்காரு. அதுல எழுதின ஒரு கலெக்ஷன்ஸ் தான். ஒரு 2 வருஷமா எழுதிட்டு இருக்காரு. அந்த கலெக்ஷன்ஸ் புக்கா வந்து போட்டிருக்காங்க. அதுல இருந்து நான் சில டாபிக்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பனைமர நட்பு. ஃப்ரெண்ட்ஸ்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுல இல்லாம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா இந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்லும்போது நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ள வருவாங்க. அப்படி நினைக்கும் போதே அவங்கள பத்தி நினைக்கும் போதே கண்டிப்பா சிரிப்போம். நிறைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ் அவங்களோட இருக்கும். அது எல்லாமே திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி நம்ம சந்தோஷப்படக்கூடிய மூமெண்ட்ஸா தான் இருக்கும். எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கும் போது எல்லா கஷ்டத்தை மறந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இது வந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப். இது நிறைய விஷயங்கள் நான் என்னோட ரிலேட் பண்ணதுனால என்னோட கொஞ்சம் ஸ்லைட்ஸ் வந்து ஒரிஜினல் ஸ்லைட்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இது. எல்லாமே இந்த 96 பேட்ச்னு சொல்லி ஒரு படம் கூட வந்துச்சு. எங்களோட பேட்ச் 96 தான். எங்களோட குரூப்புக்கு வந்து எங்க ஸ்கூலோட பேர் வச்சு பிளஸ் 96 பேட்ச்னு வச்சிருக்கோம். அந்த ஸ்கிரீன்ல வயலட் கலர் சாரி கட்டினவங்க வந்து என்னோட இங்கிலீஷ் டீச்சர். அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல தான் இப்போ இந்த இங்கிலீஷ்ன்ற சப்ஜெக்டை சூஸ் பண்ணி இங்க உட்கார்ந்துட்டதுக்கு ரீசனும் அவங்கதான். அதை நான் அவங்க கிட்ட நேரா பார்த்து சொல்லும் போது அவங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணாங்க. ஓ பரவாயில்ல, அப்ப நம்மளும் வந்து யாரோ ஒருத்தர் இன்ஸ்பயர் பண்ணி ஒரு குழந்தை வந்து டீச்சரா மாறி இருக்கணும் போது எங்க மிஸ்ஸோட கண்ணுல வந்து வந்த அந்த சந்தோஷம் எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ஏதோ ஒரு சாதிச்சா மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அவங்களும் அப்படிதான் அதை ஃபீல் பண்ணாங்க. சோ இங்க நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தெரியும். எக்ஸாம்பிள் கிருஷ்ணர், குலசேகர், கோப்பெருஞ் சோழன், விசிறாந்தையார், பாரி கபிலர், கர்ணன், துரியோதனன், ராஜாஜி, பெரியார். இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே தெரியும். ரொம்ப ஃபேமஸா இருக்கனால தான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கனால நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சோ நாங்க எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல இருப்போம். நம்ம ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுவோம்னா, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்றீங்க அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் கண்டிப்பா ஏதாவது ஒரு சண்டைக்குள்ள வந்து திரும்ப கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப் குரூப் அமைதியா இருக்கும். திரும்பவும் பேச ஆரம்பிப்போம். டாக்டரும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்க. இவர் டாக்டர்ன்றதுனால நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் லைஃப்ல பேஷண்ட்டை பார்த்துட்டு அவருக்கு என்னெல்லாம் விஷயங்கள் என்ன பண்ணிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு அது எல்லாத்தையுமே அப்படி இங்க ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. இதுல பனைமர நட்பு அப்படின்னா நிறைய பேருக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே இருப்பாங்க. எல்லாரும் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். சில ஃப்ரெண்ட்ஸை வந்து டிவைட் பண்ணி சொல்லியிருக்காரு. எப்படின்னா டெய்லியுமே அவங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வாங்கி கொடுக்கறதோ பொருளாவோ இல்ல அட்லீஸ்ட் அவங்ககிட்ட 2 நிமிஷம் பேசுதான். இந்த மாதிரி இருக்க நட்பு வந்து என்னன்னு சொல்றாருன்னா பாக்கு மரம் சொல்றாரு. ஏன்னா பாக்கு மரத்துக்கு தான் டெய்லி வந்து தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணுமா, அப்பதான் அது நல்லா வளரும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பேரு பாக்கு மரம் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்றாரு. சில ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தென்னை மரம் மாதிரி இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டை ஒரு நாள் பார்த்துட்டு அடுத்த நாள் பார்க்கலனாலும் பரவாயில்ல, அது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்க தென்னை மரம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்டா சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட்டும் கூட பனை மரம். என்னைக்கு நம்ம வந்து அந்த மண்ணில் வந்து அந்த கன்றை ஊன்றோமோ அப்ப கொஞ்சம் தண்ணி விட்டுருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி விட வேணாம். ஸ்கூல் டைம்ல ஃபர்ஸ்ட்
ஜாயின் பண்ணும்போது அந்த எந்த ஸ்கூல்ல சேர்றோமோ அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணிருப்போம். ஒரு பென்னோ பென்சிலோ கொடுத்து அது அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் நம்ம பண்ணும்போது அது அவங்களுக்கு மறக்க முடியாம நம்ம கூடயே அவங்க ரொம்ப அட்டாச் ஆகி ஒரு ஃப்ரெண்டா மாறிடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எல்லாமே ரொம்ப பாக்கியசாலி. பனைமரம் போல இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் யாரு கிடைக்குதோ அவங்க எல்லாம் பாக்கியசாலின்னு சொல்றாரு. அந்த இடத்துல நான் ரொம்ப பாக்கியசாலின்னு எனக்கு இது படிக்கும்போது நானே ஃபீல் பண்ணிட்டேன். அப்புறம் டாக்டர்ஸ் நான் சொன்னேன், நிறைய டாக்டர்ஸ் பத்தின விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இந்த செகண்ட் டாபிக் வணக்கம் டாக்டர்ஸ். எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு டாக்டர் கிட்ட முதல்ல போகணும் அப்படின்னா எனக்கு ஒரு டாக்டர் நான் என் உடம்பு ஏதோ முடியல நான் அந்த டாக்டர் பார்க்க போறேன்னா ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கிறது ஃபீஸ் கம்மியா இருக்கா, நல்லா பாப்பாரா, கைராசி டாக்டரா, இதெல்லாம் எல்லாருமே கொஞ்சம் விசாரிப்போம். விசாரிச்சதுக்கு அப்பதான் போவோம். டக்குன்னு வந்து புது டாக்டர்கிட்ட எல்லாம் நம்பி யாருமே போக மாட்டோம். சோ டாக்டர்ஸ்க்கு சில ஒரு சாபக்கேடு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஆத்தர் சொல்லியிருக்காரு. அவரை டாக்டர் இருந்தனால சொல்றாரு என்ன அப்படின்னா சர்ஜரிக்கு முன்னாடி யாருமே எதுவும் பேசவே மாட்டோம். அந்த சர்ஜரி பத்தி டாக்டர் நம்மகிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு கட்டி இருக்குமா ரிமூவ் பண்ணும், எவ்வளவு ஆகும், இவ்வளவு ஆகும், சரி ஓகே எப்ப அட்மிட் ஆகணும், என்னென்னலாம் ப்ரொசீஜர் இதெல்லாம் சொல்லி முடிச்சிருவாங்க. இங்க ஒருத்தருக்கு ஒரு வாட்ஸ்அப்ல இந்த டாக்டர் படிச்ச மெசேஜ் வந்து ஒரு 80 இயர்ஸ் ஓல்டு ஒரு தாத்தாக்கு ஒரு ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம், அந்த அடைப்புன்னு சொல்லுவாங்களா அது. அதுக்கு அவர்கிட்ட அதுக்கு வந்து அட்மிட் ஆக சொல்றாங்க. அட்மிட் ஆயிட்டாரு. ஒரு சர்ஜரி வந்து ஒரு 3 ஹவர் தான் வந்து ஒரு சர்ஜரி வந்து போயிட்டே இருக்கு. சக்சஸ் ஆயிடுச்சு ஆனா. அதுக்கப்புறம் தாத்தா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உடம்பெல்லாம் தேறி கடைசியா வந்து பில் தருவாங்கல்ல. அப்படி பில்லு தரும்போது வந்து பில்ல வந்து 8 லட்சம் போட்டிருக்காங்க. அந்த ஹார்ட் சர்ஜரி காரன் பில்லு வந்து 8 லேக்ஸ் போட்டிருக்காங்க. அவரு அழறாராம். உடனே டாக்டர் எல்லாம் பார்த்து பயந்துட்டு ஐயோ நீங்க வந்து அழற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல, உங்களால முடிஞ்சா ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட்டை குறைச்சு கொடுங்க, அழலாம் அழாதீங்க அப்படின்னு சமாதானப்படுத்தும் போது அவர் சொல்றாராம் நான் பில்ல பார்த்தால 8 லட்சத்துக்கு பதிலா 10 லட்சம் கூட கொடுக்க நான் ரெடி. 3 மணி நேரம் நீங்க பார்த்த என்னோட இதயத்தை பார்த்த உங்களுக்கு நான் 8 லட்சம் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு எந்த நோயுமே இல்லாம 80 வயசு வரைக்கும் என்னோட ஹார்ட் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த கடவுள் பார்த்துட்டு இருக்காருல்ல, அப்ப நான் அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதை நினைச்சுதான் நான் அழறேன், காசுக்காக நான் அழல அப்படின்னு சொல்லி அந்த வாட்ஸ்அப்ல அவர் படிச்ச ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காரு. நமக்கே தெரியும். நான் கூட ஒரு சர்ஜரி இங்க ஷோல்டர்ல பண்ணிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். என்ன எதுக்காக அந்த சர்ஜரி பண்ணாங்க இப்ப வரைக்கும் எனக்கு தெரியாது. அட்மிஷன் எவ்வளவு சர்ஜரிக்கு எவ்வளவு வந்து பைசா ஆகும்னு போய் கேட்கும்போது கவுண்டர்ல சொன்னாங்க 10,000 ஆகும்னு சொன்னாங்க. ஓ பரவாயில்ல ரொம்ப சீப்பா இருக்கும் போல இருக்கு 10,000 தான் அப்படின்னு சொல்லி நானும் எங்க ஹஸ்பண்ட் டிசைட் பண்ணிட்டு இங்க பர்மிஷன் கேட்டாச்சு. அப்புறமா வந்து கடைசியா ஃபைனலா எல்லா டெஸ்டும் முடிச்சு நீங்க வந்து அட்மிட் ஆகணுமா மண்டேன்னு சொல்லும் போது ஒரு சிஸ்டர் நேம் சொல்லி அவங்கள போய் நீங்க கன்சல்ட் பண்ணுங்க, அவங்க எல்லா டீட்டெயிலும் சொல்லுவாங்க, எப்ப வரணும் என்ன ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. அவங்களோட பேர் வந்து ரோசி. அவங்க கிட்ட போய் கேட்டோம். அவங்க எடுத்தோன்னே சொன்னாங்க எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறதுலே கொஞ்சம் ஆரம்பம்னால எவ்வளவு சிஸ்டர் முதல்ல ஆகும்னு சொல்லி கேட்டார். 35,000 ஆகுப்பா அப்படின்னு சொன்னாங்க. இல்ல கவுண்டர்ல 10,000 தான் சொன்னாங்க. அது நார்மலான கட்டிக்குப்பா, இது வந்து வேற விதமான கட்டி, ஒவ்வொரு கட்டிக்கு வந்து சர்ஜரி பண்ணும்போது ஒவ்வொரு பிரைஸாம். அது எங்களுக்கு தெரியாது. 35னா கொஞ்சம் அதுக்கப்புறமா ஸ்கூல் நம்மளோட அந்த மெடிக்கல் கார்டு வச்சுதான் நாங்க பண்ணது. ஃபுல்லா அப்படியே கொடுத்துட்டாங்க. ரிட்டர்னும் அவங்களுக்கு கேஷும் ரிட்டர்ன் போயாச்சு. அதுக்கப்புறமா தோணுச்சு சோ டாக்டர்ஸோ இல்ல சிஸ்டரோ பேஷண்ட்டை கூப்பிட்டு முதல்ல என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோய் இருக்கு, இவ்வளவு செலவாகும், இந்த ப்ரொசீஜர் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இதுல இன்னொரு பிரச்சனை இருக்கான். அப்படி பேசினாலும் சில பேஷண்ட்ஸ் என்ன நினைச்சுப்பாங்க, இந்த டாக்டருக்கு ஒரே பண பைத்தியம் போல, பணத்திலேயே குறியா இருக்காரு, அப்ப ட்ரீட்மெண்ட் ஒழுங்கா பார்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி அப்படியே சில பேர் நினைச்சுப்பாங்களாம். சோ டாக்டர்ஸோட நிலைமை இந்த மாதிரிதான் இருக்கு, ஒரு சாபக்கேடா இருக்கு. நாங்க நல்லதே செஞ்சாலும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு எப்படி தோணும்னா அது தப்பா தான் தோணும். எக்ஸாம்பிளுக்கு எப்படின்னா இப்போ ஒரு டாக்டர் வந்து கடவுளா தெரிவாராம் எப்போ அப்படின்னா சர்ஜரிக்கு முன்னாடி. சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிச்சு அந்த ஐசியூல இருந்து நம்ம நார்மல் வார்டுக்கு வரும்போது அவர் வந்து ஓகே நல்ல டாக்டர், சர்ஜரி வந்து நல்லபடியா சக்சஸா முடிச்சிட்டாருன்னு நினைப்பாங்க அந்த பேஷண்ட். அதுக்கப்புறம் அவர் 2 நாள் கழிச்சு அவர் நடக்கிறாரு அந்த பேஷண்ட் அப்படி சொன்னா பரவாயில்ல டாக்டர் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு நினைப்பாங்களாம். கரெக்டா பில்ல வந்து கையில கொடுக்கும்போது அந்த டிஸ்சார்ஜ் பண்ணி பிசாசா இருக்கானே இவ்வளவு பில்ல போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களாம் பேஷண்ட். அந்த வார்த்தையை அவரே சொல்லியிருக்காரு. மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அதை பார்த்திருக்கலாம். சோ அதே மாதிரி அவர் இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாருன்னா டாக்டரோ இல்ல சீனியர் நர்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே வந்து இந்த சர்ஜரிக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட கிளியரா இவ்வளவு ஆகும் இந்த ப்ரொசீஜர், இந்த கட்டியோ இல்ல என்ன சர்ஜரி பண்ணாங்களோ அது சரியாகிறதுக்கு இவ்வளவு நாள் ஆகும்ன்றத ஃபுல்லா டீட்டெயிலா சொல்லிட்டா 2 பேருக்குள்ள அந்த மனசாபெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த டாபிக் நம்பிக்கை எனும் மந்திர சாவி.
சோ நம்பிக்கை இல்லாம நம்ம யாருமே கிடையாது. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்து மேல கண்டிப்பா நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையே இல்ல அப்படின்னா நம்மளோட லைஃபே நம்மளால லீட் பண்ணவே முடியாது. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு ஊர்ல வந்து மழையே வராம வானம் பார்த்த பூமியா இருக்கு. சோ எல்லாருமே மொத்த ஊர் மக்களும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து அசெம்பிள் ஆயிட்டு எல்லாரும் ப்ரே பண்ணலாம்னு சொல்லி டிசைட் பண்ணும்போது, ஒரே ஒரு பையன் மட்டும் எல்லாம் அசெம்பிள் ஆகும்போது, அவன் மட்டும் கையில சின்ன பையன் மட்டும் குடை எடுத்துட்டு வந்துடுறானாம். சோ நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, ஒரு துளி 0.1% கூட இது நடக்காது அப்படின்னு சொல்லி நம்ம எப்ப நினைக்கிறோமோ, அப்ப நம்பிக்கை வந்து சுத்தமா வந்து தோத்து போயிடும். நம்மளோட நினைச்ச அந்த விஷயம் வந்து நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்பிக்கைக்கு சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நம்ம அழுதா அம்மா நமக்கு பால் குடுத்துருவாங்க அப்படின்றது குழந்தையோட நம்பிக்கையாம். நம்மளே டெய்லி வந்து நெறைய வெஹிக்கிள்ல வந்து டிராவல் பண்றோம். ட்ரெயின், பஸ் நெறைய பேர் ஏரோப்ளேன், ஷிப் எல்லாத்துலயும் போவாங்க. எல்லாருமே தைரியமா எதனால போறாங்க அப்டின்னா, அந்த டிரைவரும், அந்த பைலட்டும் ரொம்ப வந்து நல்லா ஓட்டுவாருன்ற கான்ஃபிடென்ட்டோட எல்லாருமே நம்ம ஏறி டிராவல் பண்றோம். டீச்சர் கண்டிப்பா நமக்கு நல்லதெல்லாம் சொல்லிக் குடுத்து, நல்ல பாடத்த சொல்லிக் குடுத்து நம்மள ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திருவாங்கன்றது பசங்களோட நம்பிக்கை. அப்பா, அம்மா. அம்மா வந்து இவங்க தான் உங்க அப்பான்னு சொல்லி அந்த குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரோடியூஸ் பண்றது அது ஒரு நம்பிக்கைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் அவங்கவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை நல்லா இருந்தா மட்டும் தான் அந்த லைஃப் நல்லா ஸ்மூத்தா போகும். நம்ம எல்லா வேலையும் முடிச்சு ஒரு நாள் தூங்குறோம். டெய்லியுமே தூங்குறோம். தூங்கும்போது மறுநாள் நம்ம யாராவது எழுந்துக்காம போயிடுவோமோ அப்படின்னு நினைச்சுட்டு தூங்குறோமா? இல்ல கண்டிப்பா நாளைக்கு நல்ல பொழுது விடியும் அப்படின்னு நினைச்சுட்டு தான் தூங்குவோம். அது நம்மளோட நம்பிக்கை. தூங்குறதுல கூட. நெறைய இந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சன்ஸ்க்கு வந்து இந்த ரன்னிங் ரேஸ் ஏதோ நடக்கும்போது எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த அலர்ட் என்னன்னா, அந்த கன் ஷூட்டோ இல்ல ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு சவுண்ட குடுத்ததுக்கு அப்புறம் அங்க ஸ்டார்ட் பண்ணும் ஓடுறதுக்கு. அந்த செகண்ட்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஒரு வீரர் இருக்காரு. எல்லாமே ஓகே. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுருவோன்ற டைம்ல அவருக்கு ஒரு தாட் வருதாம். ஒருவேளை இவங்கள வந்து நம்ம இவ்ளோ பேர் இருக்காங்க. இவங்கள நம்ம தோற்கடிக்க முடியாம போயிடுமோ! அப்படின்னு அவர் நெனச்ச அடுத்த செகண்ட் அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க எல்லாரும் தொரத்திட்டு தான் போறாரே தவிர, அவங்கள யாருமே முந்தி போவே இல்ல. அந்த செகண்ட்லயே அவர் என்ன ஆயிட்டாருன்னா, அந்த ஸ்போர்ட்ஸ் பெர்சன் வந்து தோத்து போயிட்டாரு. நம்பிக்கை வைக்கணும். துளி கூட குறையாம இருந்தா மட்டும் தான் அந்த நம்பிக்கை வந்து சக்சஸ் ஆகும். அடுத்து இது எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட மகாகவி பாரதியார், அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த பாட்ட வந்து பாடிட்டாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். "ஆடுவோமே பள்ளு பாடுவோமே." அந்த அந்த பாட்ட வந்து முதல்லயே பாடிட்டாரு. அப்துல் கலாம் சார் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கோ, அவங்க யாருக்காகவும், எந்த விஷயத்துக்காகவும் இன்னொருத்தர்கிட்ட போயிட்டு மண்டியிடவே மாட்டாங்க. அவங்க அவங்க விஷயத்துல ரொம்ப உறுதியா, ஸ்ட்ராங்கா இருந்தா அந்த விஷயத்த செய்வாங்க. அந்த வேலைய செய்வாங்க. நம்பிக்கை யாருக்கெல்லாம் கம்மியா இருக்கோ, அவங்க மட்டும் தான் அடுத்தவங்களோட ஹெல்ப்ப வந்து தேடி போவாங்கன்னு சொல்றாங்க. அடுத்து கவிஞர் கண்ணதாசன். ஆ இவர்கிட்ட வந்து பத்திரிக்கையில வேலை செய்யும்போது அவங்க கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும்போது, "உங்களுக்கு அந்த ப்ரூஃப் எல்லாம் பார்க்க தெரியுமான்னு?" கேட்டிருக்காங்க. அவருக்கு ஆக்சுவலா தெரியாதாம். அவர் என்ன சொல்லியிருக்கார், "எனக்கு தெரியும்." அப்படின்னு சொன்னேன். தெரியும்னு அவர் நம்பதுனால அத கத்துக்கிட்டாராம். அதுக்கப்புறம் கவிதை எழுத தெரியுமான்னு கேட்டாங்களாம். அவருக்கு தெரியாதாம். தெரியும் அப்படின்னு அவர் நம்பதுனால கவிதை எழுத ஆரம்பிச்சுட்டாராம். நம்ம வந்து நம்மளையே நம்பணும். எனக்கு தெரியாது, வராது அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லாம, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எப்ப நம்ம வந்து மனச தேத்திக்கிட்டு அந்த நம்பிக்கை நம்ம மேல வைக்கிறோமோ, அப்ப எல்லா விஷயமே சக்சஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ, ஆ. நம்பிக்கையே ரொம்ப முக்கியமானது எதுன்னா, கடவுள் மேல நம்ம வைக்கிற நம்பிக்கை. சில பேருக்கு தோணும் கடவுள் இருக்காரா? இல்லையா? கும்பிடலாமா? வேண்டாமா? இந்த இந்த இதெல்லாம் இல்லாம ஏதோ ஒண்ணு கடவுளே இல்லன்னு கூட வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பொருள் மேலயோ, ஒரு உருவமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு மேல கண்டிப்பா நமக்கு நம்பிக்கை வேணும். அப்பதான் நம்மளோட லைஃப்ப நம்ம சக்சஸா கொண்டு போணும். அந்த நம்பிக்கை இன்னொரு விஷயத்துக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? எந்த தப்பும் நம்மள செய்ய விடாது. அது மேல நமக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் கடவுள வந்து உருவமா வந்து நெறைய பேர் வழிபடுறதுக்கு காரணம், அந்த சாமி மேல இருந்து பார்த்துட்டு இருக்கு. கண்டிப்பா நான் தப்பு செஞ்சா கண்ண குத்திரும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களுக்கு சொல்றத நமக்கும் சொல்லிக்கலாம். கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. கடவுள் ஒருத்தர் இருப்பாங்க. எல்லா நம்பிக்கைய விட இறை நம்பிக்கை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுவும் இந்த டாக்டர் அவரோட அப்பா பத்தி சொன்னாரு. இது வந்து என்னோட அப்பா, அம்மா. நான் என்னோட கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கதையிலயும் நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்குமே தெரியும். அப்பானாலே ரொம்ப வந்து என்னன்னா சிம்ப்ளிசிட்டி. அம்மா கூட கொஞ்சம் ஏதாவது வெளிய போகும்போது கூட நல்லா கலர்ஃபுல் சாரி, பூவெல்லாம் வச்சு நகைலாம் போட்டு அம்மா இருப்பாங்க. அப்பா எப்பவுமே அந்த வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டை. அத தவிர அது இருக்கிறதுலயே அட் மோஸ்ட் வந்து அவங்க ரொம்ப ரிச்சா இருக்காங்க அப்டின்னா, அந்த வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டையில தான் இருப்பாங்க. எங்க அப்பா கையில ஒரு வாட்ச் ஒண்ணு கட்டுவாங்க ரைட் ஹேண்ட்ல. இவரும் அவங்க அப்பா பத்தி சொல்றாங்க. அவங்க அப்பா இறந்து போயிட்டாராம்.
என்ன சொல்றாங்க அப்படின்னா, காலையில நம்ம எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போயிருவாங்க. திரும்ப நம்ம நைட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வருவாரு. சோ ஃபுல்லா 24/7ம் வந்து நமக்காக ஒருத்தர் உழைச்சுட்டே இருக்காரு. ஆனா அவர பத்தி நம்ம எதுவுமே அப்ப யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. சின்ன வயசுல யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்புறம் கல்யாணம் ஆகி பிரிஞ்சு போகும்போது, அப்பாவ பத்தி நெறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்போம். நான் கூட பண்ணியிருக்கேன். அப்பதான் தெரியும் அப்பாவோட அந்த அருமைலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்ன எவ்ளோ வந்து பெரிய விஷயமா இருந்தாலும், ரொம்ப சாதாரணமா ஏதாவது பிரச்சனை வீட்டுக்கு வருது வீட்ல வருது அப்படின்னு சொல்லும்போது, அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க? அழுது ஒரே சண்டை போட்டு இந்த விஷயம் நடக்கும். எங்க அப்பா எதுக்குமே அலட்டிக்காம ரொம்ப குவைட்டா அமைதியா அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அது வந்து அவர்கிட்ட இருந்து நெறைய கத்துக்க வேண்டிய விஷயம்ல அது ஒண்ணு. அதே மாரி ஒரு தடவ கூட அந்த நான் படிச்சேன் எனக்கு தெரிஞ்சு நினைவு தெரிஞ்சு, "படிச்சியாம்மா? எக்ஸாம் எப்படி எழுதியிருக்க? எவ்வளோ மார்க்குன்னு?" கேட்டதே கிடையாது. "நீ நல்லா பண்ணுவம்மா எனக்கு தெரியும்." அவ்வளோதான். அப்படி சொல்லிட்டு அவரு போயிட்டே இருந்துருவாரு. அந்த காசு, ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்ப. எல்லா அப்பாக்களும் மேபி கஷ்டப்பட்டு தான் படிக்க வச்சிருப்பாங்க. இப்ப இருக்க அப்பாக்களும் சரி. இந்த அப்பாக்கள் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷல். நெறைய காசு இல்ல ரொம்ப உழைச்சிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து ரிட்டயர்மென்ட் வந்துரும். அதுக்கப்புறமாவது ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னா கிடையாது. அப்பயும் வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்க இறக்குற வரைக்குமே வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சு ஏன்னா இந்த உழைச்சு உடம்பு வந்து உட்காராது அப்படிதான் சொல்லுவாங்க. அதே மாரி கடைசி வரைக்குமே வேலை செஞ்சுட்டே இருந்து தான் இறந்து போறாங்க. ஆ அதுக்கு மாரி ஓகே நம்ம ரெஸ்ட் எடுத்தாச்சு. நமக்கு இது வேணும். நம்ம பசங்கள நம்ம பார்த்துக்கிறாங்க. இத கேட்போம் வாய தொறந்துன்னா, நெறைய அப்பாக்கள் கேட்கவே மாட்டாங்க. அதே கூட அம்மா மூலியமா வேற சொல்லுவாங்களே தவிர, அவங்களுக்கு ஆசை எதுவுமே இருக்காது. ஓகே அவன் நல்லா இருக்கானா, அவன் லைஃப் நல்லா செட்டில் ஆயிடுச்சா, பொண்ணு நல்லா இருக்கா, நல்ல லைஃப் செட்டில் ஆயிடுச்சா, ஓகே அதுவரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி வாழ்ற அப்பாக்கள் நெறைய பேர் இருக்காங்க. இந்த டாக்டரோட அப்பாவும் அப்படித்தான் இருந்திருக்காரு. அதே மாரி நெறைய ஆடம்பர செலவு செய்ய மாட்டாங்க அப்பாக்கள் யாரும். ரொம்ப 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 கஞ்சம்ன்னு சொல்ல மாட்டோம். சிக்கனம். அம்மா கூட நெறைய தாராளமா பண்ணிடுவாங்க. அப்பா வந்து எதுக்குமே வந்து செலவு பண்ண அவ்ளோ வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அதே மாரி இப்ப காலையில ஒரு டிஃபன், அதுக்கப்புறம் நடுவுல லஞ்ச்சு, திரும்ப நைட் ஒரு டின்னர்னா நடுவுல 2 காஃபி. இதுக்கு மேல எதுவுமே வந்து எக்ஸஸா வந்து எங்க அப்பா சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. ஆனா அவருக்கு ரொம்ப புடிச்சது அப்டின்னா, இந்த ஒரு கடையோட பேரு இருக்கு. அந்த கடையில வந்து ஒரு பரோட்டா வாங்கி சாப்பிடுவாரு. அது ரொம்ப 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 அவரோட ஃபேவரைட். அந்த இறந்ததுக்கு அப்புறம்லாம் வந்து படைக்கும்போதெல்லாம் அந்த கடையில இருந்து எதெல்லாம் அவருக்கு பிடிக்கும்னு தேடி தேடி வந்து படைப்பாங்க இல்லையா? அந்த மாரி தான் செஞ்சிருக்கேன். நான் நெக்ஸ்ட் டாபிக் போயிடுறேன். நமக்கே தெரியும். இந்த டாபிக் மனமேனும் குரங்கு. குரங்கு எப்படி ஒரு இடத்துல இருக்காது, அதே மாரி நம்மளோட மனசும் ஒரு நிலையாவே இருக்காது. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்த வந்து போட்டு குழப்பிக்கிட்டு, நீ எதுவுமே இல்ல. எந்த பிரச்சனையுமே இல்லனாலும் என்ன தோணும்? ஏன் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு சொல்லி அத யோசிப்போம். நான் நல்லாவே இருக்கணும் அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம். பிரச்சனையே இல்லப்பா நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன்னு நினைக்கவே மாட்டோம். இங்க அவர் பார்த்த ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 40 டூ 45 அவங்களுக்கு ஏஜ் இருக்குமா. அவங்க ஹஸ்பண்டோட கைத்தாங்களோட நடந்து வராங்க. நடந்து வரும்போது நார்மலா நம்ம நடக்கிற மாரி நடக்கல. அவங்களோட என்ன சொல்றது? மொத்த பாடியும் ஷேக் ஆகுற மாரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கொண்டு வந்து அவங்கள ஒரு ஸ்டூல்ல உட்கார வச்சுட்டு, டாக்டர் கிட்ட சொல்றாங்க. ஒரு 1 மாசமா வந்து இவங்க இப்படிதான் நடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா? என்ன ஆச்சு? ஏதாவது ஜுரம் வந்துதா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ரொம்ப ஓவரா ஹெவியா கோல்ட் ஏதாவது வந்துச்சா? ஏன் அப்படி? இல்ல டாக்டர் தெரியல எங்களுக்கு. நான் வந்து எல்லா டெஸ்ட்டுமே எல்லா டாக்டர்கிட்ட போய் எல்லா டெஸ்ட்டுமே எடுத்துட்டேன். நியூரோ டெஸ்ட் எடுத்தாச்சு. ஃபுல் பாடி செக்கப் பண்ணிட்டேன். ஏதாவது என்ன பரிகாரம் ஏதாவது கடவுளோட என்ன சொல்றது? ஏதாவது கடவுள் வந்து ஏதாவது பனிஷ்மென்ட் தரா மாரி சொல்லுவாங்களே, அது மாரி ஏதாவது இருக்குன்னு சொல்லி நான் எல்லா கோயிலும் பரிகாரமும் போய் பண்ணிட்டேன். இவங்களோட நட மட்டும் மாறல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சரி இருங்க உங்க ஹெல்ப் இல்லாம அவங்க நடக்கட்டும்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்ட நடக்க சொல்றாங்க. திரும்பவும் அவங்க அதே மாரி தான் நடக்குறாங்க. நடக்கும்போது கீழேயே விழுந்துராம நடக்குறாங்களாம். சரிம்மா ஓகே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. நம்ம வந்து டாக்டர பாத்துடலாம். சைக்காலஜி டாக்டர பாருங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து சைக்காட்ரிக்கா? என்ன சொல்றீங்க? இல்ல இல்ல சைக்காலஜி டாக்டர போய் பாருங்க. அவங்களுக்கு வந்து பாடியில வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. மனசுக்குள்ள அவங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் இருக்கு. அதனால தான் அவங்களுக்கு இந்த மாரி ப்ராப்ளமா இருக்கு நடையில அப்படின்னு சொல்லும்போது, ஆ அந்த ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்ல. எதுக்காக இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு டவுட்டோடயே தான் அவங்கள கூட்டிட்டு போறாங்க. சைக்காலஜி டாக்டர் போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ரிசல்ட்டோட வராங்க. ரிசல்ட்ல தான் தெரியுது அவங்க பயங்கரமா ரொம்ப வந்து மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிசல்ட்ல தெரிஞ்சுதாம். அப்போ அவங்க ஹஸ்பண்ட வெளிய உட்கார வச்சுட்டு அந்த டாக்டர் வந்து அந்த லேடி கிட்ட பேசியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க வந்து ஒரு யார்கிட்டயோ கொஞ்சம் அது அந்த இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு 1 மாசத்துக்கு முன்னாடி வந்து அவங்க சொந்தக்காரங்க யார்கிட்டயோ ஒரு 50,000 வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஏதோ தேவைக்காக.
அதை எடுத்துட்டு பஸ்ல வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பணம் திருடு போயிடுச்சு. இது வீட்ல யாருக்கும் தெரியாதாம். ரொம்ப கண்டிப்பான ஹஸ்பண்ட், மாமியாரு. இவங்க கிட்ட சொல்றதுக்கு பயம். அத அவங்க உள்ளுக்குள்ளேயே போட்டு, போட்டு, போட்டு ரொம்ப அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணதுனால, அவங்களோட அந்த பாடியிலேயே வந்து இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து கண்டுபிடிக்கிறாரு இந்த விஷயத்த வச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நெறைய ட்ரீட்மெண்ட் குடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2, 3 மாசம் கழிச்சு அவங்க நார்மலா வந்து ஆகுறாங்க. நெறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம். இத வந்து நெறைய கேஸ் ஹிஸ்டரி வந்து ஸ்டூடண்ட்ஸோட படிக்கும்போது டாக்டர் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணிட்டு, இந்த மாரி இடத்துல நீங்க இருந்தா என்ன சொல்வீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த கூட்டத்துல லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்க ஒரு ஸ்டூடண்ட் சொல்லியிருக்காரு, "பேசாத நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு 50,000 அந்த அம்மாக்கு குடுத்துடலாம்." அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறாரு. அடுத்து சைக்கிள் காலம். எல்லாருமே இதையும் நம்ம கிராஸ் பண்ணியிருப்போம். சின்ன வயசுலயே நெறைய பேர் சைக்கிள் ஓட்ட கத்துருந்துருப்போம். நெறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். எனக்கு கூட நடந்துச்சு. அதுக்கப்புறமா வேணாம்ப்பா இதுக்கப்புறம் சைக்கிளே ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி அதோட விட்டேன். ஒரு தடவ வந்து ஒரு முள்ளு குத்திடுச்சு. அத ஓட்டிட்டு போகும்போது ஒரு வீட்டு மேல போய் விட்டு, கால்ல முள்ளு குத்துனதுனால அதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓட்டக்கூடாதுன்னு. ஆனா சைக்கிள் இல்லாம அப்பாக்கள் நெறைய பேர் இருந்திருக்கவே மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு அப்பாக்கள் வந்து என் ஏஜ்ல இருக்கறனா சொல்றேன். நெறைய அப்பா வந்து கண்டிப்பா சைக்கிள் ஓட்டிருப்பாங்க. சைக்கிள் ஓட்டுறது வந்து அந்த காலத்திலேயே வந்து நமக்கு ஆரோக்கியமான ஒரு என்ன சொல்றது, எக்ஸர்சைஸா வந்து எல்லாருமே அத ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் தான் இந்த டெக்னாலஜிலாம் வளர்றனால, பைக்கு, காருன்னு வசதியானோம். நோய்களும் நெறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு. அந்த சைக்கிள் ஓட்டும்போது எப்படி இருக்கும்னா, இதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட சின்ன வயசுல இருந்திருக்கு. இந்த 1 ஹவருக்கு வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் நம்ம குடுத்தோம்னா, போய் எல்லாரும் ஜாலியா அந்த சைக்கிள் கரெக்ட்டா அந்த 1 ஹவருக்கு கொண்டு போய் குடுத்துடணும். 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரானா கூட எக்ஸ்ட்ரா பைசா கேட்பாரு அந்த சைக்கிள்கார அந்த ஓனர். சரி இந்த மாரி விஷயங்கள் பண்ணியிருப்போம். அப்புறம் யாருமே ஓகே நான் எனக்கு காசு இருக்கு நான் எடுத்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஆசையா இருக்கும். குடு நான் ஒரு 5 நிமிஷம் ஓட்டட்டுமா? நான் ஒரு 5 நிமிஷம் ஓட்டுமான்னு ஒரு 10 பேராவது அந்த 5 நிமிஷத்துல எல்லாரும் அந்த 1 ஹவர்க்குள்ள ஷேர் பண்ணி ஓட்டிடுவோம். சோ இந்த மாரி நெறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சைக்கிள் ஓட்டுறது ரொம்ப நல்ல ஆரோக்கியமான விஷயம். அது இல்லாம என்ன இதுன்னா, இப்ப நெறைய பேருக்கு வந்து இப்போ வீட்ல வந்து ஸ்டாண்டர்டா ஒரு சைக்கிள் வச்சுட்டு ஒரு மிஷின் இருக்கும்ல. உட்கார்ந்த இடத்துலயே வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்க, எல்லா ஃபுட் ஐட்டம்லாம் ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம சாப்ட்டு, உடம்பெல்லாம் ரொம்ப வெயிட் போட்டு ஒபிசிட்டி ஆயி ஒரு சைக்கிள வந்து நிக்க வச்சுட்டு இப்ப ஓட்டுறாங்க. அதெல்லாம் வந்து வேஸ்ட். அந்த மாரிலாம் ஓட்டவே வேண்டாம். நம்ம ரெகுலரா வந்து நெறைய எக்ஸர்சைஸ வந்து ஃபாலோ பண்ணாலே போதும். பழைய விஷயங்கள் ரொம்ப ஓல்டுன்னு சொல்றதுக்கு, இந்த ஒரு சைக்கிள் வந்து காலத்த வந்து எக்ஸாம்பிள் சொல்றாரு. அந்த காலத்துல எல்லாருமே இந்த ஸ்கூல் போறது, நமக்கு வர போஸ்ட் ஆஃபிஸ் அந்த போஸ்ட் மாஸ்டர் அதுல வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் போடுற பையன். அவனும் கண்டிப்பா சைக்கிள். ஆளோ, பையனோ யாரா இருந்தாலும் சைக்கிள். இப்ப கூட நெறைய பேர் நெறைய கிராமத்துல போஸ்ட் ஆஃபீஸ்ல அந்த போஸ்ட் மாஸ்டர் சைக்கிள் போறாங்க. பேப்பர்ல சிட்டி சைட்லாம் மோஸ்ட்லி யாரும் வண்டிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஓட்டிட்டு பேப்பர் போட முடியாது. சைக்கிள் ரொம்ப ஈஸியா இருக்கும். சைக்கிள்ல பேப்பர் போடுறது. இந்த மாரி விஷயங்கள் எல்லா டிரான்ஸ்போர்ட்டுக்குமே அதே மாரி அந்த காலத்துல நடந்து போறதுக்கு சோம்பேறித்தனமா இருக்குன்னா, சைக்கிள் ஒரு வீட்ல ஒரு சைக்கிள் இருக்கு அப்டின்னா, அம்மா சொல்லும்போது கடைக்கெல்லாம் ஓடி ஓடி போகாம, அந்த சைக்கிளுக்காகவே குடும்மா நான் போறேன்னு சொல்லி கடைக்கு போறத நம்ம நெறைய பேர் யூஸ் பண்ணியிருப்போம். போயிட்டு வரும்போது ஏதாவது கமிஷன் எடுக்கிறதுக்காக அந்த சைக்கிள்லயே போயிட்டு வருவோம். இந்த மாரி விஷயங்கள்லாம் சைக்கிள் காலத்துல வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதெல்லாம் எப்போ கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சதோ, நெறைய நோய்களும் வளர்றதுக்கான காரணம் இந்த சைக்கிள்ல ஸ்டாப் பண்ணதுன்னு சொல்றாரு. அதுக்கடுத்து நில், கவனி, எடுத்துக்கொள். இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நில், கவனி, செல்லு. இப்ப நில், கவனி, எடுத்துக்கொள் அப்டின்னா, இங்க ஒரு இன்சிடென்ட்ட சொல்லினால இந்த டாபிக்கே வச்சிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, அவருக்கு ஒரு கால் வருது. அந்த டாக்டருக்கு திடீர்னு ஒரு நாள் காலைல வந்து அந்த பக்கத்துல இருந்து பேசுறவங்க, என்னோட ரிலேட்டிவ்க்கு ஒரு மாரி வாயெல்லாம் ஒரு பக்கம் கோணிக்கிச்சு. கை, கால் வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிடுச்சு. திடீர்னு இந்த மாரி அவருக்கு ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கும்போது, "சரி, சரி நீங்க பதட்டப்படாதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துருங்க. வந்து அட்மிஷன் பண்ணுங்க. இந்த மாரி விஷயத்துக்குலாம் நம்ம ஓவர் த ஃபோன்ல வந்து பதில் சொல்ல முடியாது. நீங்க அட்மிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் காலையில ஒரு 7 மணி போல வந்து அட்மிட் பண்றாங்க. டேப்லெட்ஸ் தான் குடுக்குறாங்க. ஒரு 11:00 போல அவர் நார்மலாவே ஆயிட்டாரு அந்த பேஷண்ட். வீட்டுக்கு போயிட்டாரு. சரி ஓகே. நீங்க இப்ப வீட்டுக்கு போயிட்டீங்க. இந்த பிரச்சனை வந்து இப்ப முடிஞ்சுதா என்னன்னு தெரியல. நம்ம திரும்ப என்ன பண்ணணும்னா, நீங்க நாளைக்கும் என்கிட்ட நீ வந்து ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த பேஷண்ட் கிட்ட சொல்றாரு. டாக்டர் டியூட்டி முடிச்சு போயிட்டாரு. திரும்ப அதே நம்பர்ல இருந்து கால் வருது. டாக்டர் 3 மணிக்கு வருது. டாக்டர் திரும்பவும் அதே மாரி வந்து அந்த பையனுக்கு வந்து வாயெல்லாம் கோணிக்குது. பேச முடியுது. கான்ஷியஸா இருக்காங்க. ஆனா வாய் வந்து கொளறி கொளறி பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன இப்ப தானே பார்த்து அனுப்பிச்சோம். சரி ஓகே. நீங்க அப்ப கண்டிப்பா வந்து அட்மிட் பண்ணிடுங்க. நான் அப்சர்வேஷன்ல அவர வச்சிருக்கேன். என்ன ஆச்சுன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. திரும்ப அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு ஃபுல்லா வந்து பார்த்துட்டு திரும்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்க நைட்டு. திரும்ப மறுநாள் காலையிலயும் அதே மாரி வருது. அப்ப ஏதோ ரொம்ப சீரியஸா ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு. நீங்க அவர கண்டிப்பா அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப நெக்ஸ்ட் டே மார்னிங் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா, அவர்கிட்ட உட்கார்ந்து
பேசிட்டு இருக்கும்போதே டாக்டர் பேசிட்டு இருக்கும்போது திரும்ப அவருக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி இழுக்குது. திரும்ப ஒரு டேப்லெட் கொடுத்து நார்மல் ஆக்குனதுக்கு அப்புறம் அவரோட உட்காந்து பேசுறார் டாக்டர் பேஷண்ட் கிட்ட. அவர் சொல்றப்ப உங்களுக்கு ஏதாவது குடிக்கிற பழக்கம் இருக்கா, இல்ல லேட்டஸ்டா உங்களுக்கு எங்கேயாவது நீங்க வண்டியில போகும்போது வந்து அடிபட்டுச்சா, ஏதாவது சொல்லுங்க, எதுனாலும் ஓப்பனா சொல்லிடுங்கன்னு கேட்கும்போது, இல்ல டாக்டர் எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்ல, அந்த மாதிரி எனக்கு எதுவும் அடியும் படல. சரி அவருக்கு ஒண்ணும் புரியல. இதுக்கப்புறம் இது என்ன நம்ம பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீங்க போய் அந்த அவங்கள அட்மிட் பண்ண இடத்துல அவர இருக்க சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா திரும்ப அவரு கேட்ட அந்த பேஷண்ட் ஞாபகம் வந்து சொல்றாரு. 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ சின்ன அடி, கையில ஏதோ ஒரு காயம் பட்டிருக்கு. அதுக்கு நம்ம டிடி போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டிடி போட்டு ஒரு டேப்லெட் குடுத்துருக்காங்க. அங்க 24 ஹவர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர். அது வந்து மணி 2 மணிக்காம். அவரு என்ன பண்ணிருக்காரு, பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்லயே அந்த மாத்திரைய வாங்கி போட்டுட்டு இருக்காரு. அவர் என்ன மாத்திரை போடுறாரோ, அது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பேஷண்ட் சொல்றாங்க, "பேர் எனக்கு தெரியல. என்ன மாத்திரைன்னு தெரியாது." அப்படின்னு சொல்லும்போது, எப்படி வந்து நம்ம ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம். பேர் என்ன? எதுக்காக அந்த மாத்திரை சாப்பிடுறோம்னு கூட தெரியாம எடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவேர்னஸ் இல்ல மக்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. ஆனா அந்த பேஷண்டோட வயசு வந்து 22. நல்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பேஷண்ட் தான். படிச்ச அவங்களாலேயே வந்து என்ன பண்ண முடியலன்னா, அவங்களுக்கு என்ன டேப்லெட் எடுத்துக்கிறாங்கன்றது அவங்களுக்கே தெரியல. சரி அதுக்கப்புறம் டியூட்டி டாக்டர் கிட்ட சொல்லிட்டு டாக்டர் வீட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன டேப்லெட்ன்னு வீட்ல இருந்து கொண்டு வர சொல்லி அந்த போட்டோவோ அவங்க வாட்ஸ்அப் மூலியமா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இது இந்த சைக்கியாட்ரிக் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எடுத்துக்கிற டேப்லெட்ட வந்து அந்த பேரு டெர்மிட்டால் ஏதோ ஒண்ணு குடுத்துருக்காங்க. அந்த பேரும், நம்ம வலி குறையறதுக்காக நம்ம எடுத்துக்கிற அந்த டேப்லெட்டோட பேரும் ஏதோ ஒரே ஒரு லெட்டர் தான் மாறுமாம். அந்த டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் புரியாதனால, அந்த கடையில இருந்து ஒரு சின்ன பையன் மாத்திரைய வந்து மாத்தி குடுத்துட்டான். சோ அத எடுத்துக்கிறதுனால இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஒரு மாரி இழுப்பு மாரி வர ஆரம்பிச்சுது. அந்த டேப்லெட்ட நீ இதுக்கப்புறம் போடவே கூடாது. அது உங்களுக்கு ஒத்துக்கவே இல்லன்னு சொல்லி அத ஸ்டாப் பண்ணிட்டு, இவருக்கு திரும்ப ஒரு ட்ரீட்மெண்ட் தராங்க. அதுக்கப்புறமா இவர் நார்மல் ஆயிட்டு ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. சோ என்ன அர்த்தம் அப்டின்னா, பிரிஸ்கிரிப்ஷன் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். புரியுதோ, புரியலையோ, அந்த எழுத்து ஓரளவுக்காவது அந்த மெடிசின்ல இருக்கிறது நமக்கு மேட்ச் ஆக பார்த்துக்க தெரியும். ஓகே அப்ப கரெக்ட்டா? இப்ப Googleல நமக்கே தெரியும். ஃபோன்ல போட்டு பார்த்தாலே எந்த டேப்லெட் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு. சோ நம்ம எடுத்துக்கும்போதும் சரி, யாருக்காவது நம்ம குடுக்குறோம்னாலும் சரி, தயவு செய்து அந்த டேப்லெட்டோட பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எதுக்காக அது குறிப்பா குழந்தைங்களுக்கு குடுக்கும்போதும் கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம வந்து இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. ஓகே. நெக்ஸ்ட் டாபிக் வந்து வாழ்வா? சாவா? எல்லா டாக்டருமே இந்த சிச்சுவேஷன் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. எப்போ அப்டின்னா, ஏதாவது ஒரு விமன் வந்து டெலிவரிக்கு போகும்போது, ஒண்ணு அம்மா உயிரோட இருப்பாங்க, குழந்தை இறந்துரும். இல்ல குழந்தை தான் உயிரோட இருக்கும், அம்மா இறந்து போயிடுவாங்க. இந்த மாரி சிச்சுவேஷன் எந்த டாக்டருக்குமே வரக்கூடாது அப்டின்னு சொல்லி சொல்றாரு. இவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. புளோரிடால இருக்காங்க. அவங்களோட பேர் வந்து ஃபேரன் போயம். சோ அவங்களோட கேஸ் ஹிஸ்டரிய இவரோட ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டின்னா, ஒரு 39 ஏஜ் இருக்க ஒரு லேடி வந்து கன்சீவா இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அடிபட்டுடுது தலையில. ஆக்சிடென்ட் போது அவங்கள கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அட்மிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல என்ன சொல்றாங்க, கண்டிப்பா அவங்கள அந்த மூளையில வந்து ரத்தம் வந்து கசிய ஆரம்பிச்சுச்சு. அது இனிமேட்டு வந்து ஸ்டாப் பண்றது கஷ்டம். அவங்களுக்கு ஒண்ணு என்ன பண்ணணும்னா, அந்த சர்ஜரி உடனே இமிடியேட்டா பண்ணணும். ஆனா அவங்களுக்கு சர்ஜரிய பண்ணா குழந்தை வந்து இறந்து போயிடும். அப்படி இந்த இந்த சிச்சுவேஷன்ல வந்து நிக்குது. சோ அந்த டாக்டர் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரையும் சேர்த்து அவங்க ஒரு மீட்டிங் போட்டு அரேஞ்ச் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த டெலிவரி டைம் இன்னும் வந்து ஒரு 7 வாரமோ, 8 வாரமோ இருக்கு. அதுவரைக்கும் இந்த அம்மா என்ன பண்ணணும் ஆக்சுவலி இவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறாங்க. கோமா ஸ்டேஜ்க்கு போனா அவங்க பாடி மட்டும் எல்லாமே ஆக்டிவா இருக்கும். பட் அவங்களுக்கு கான்ஷியஸ் இருக்காது. ஒரு 8 வாரத்துக்கு இவங்க என்ன பண்ணணும்னு நம்ம வந்து லைஃப் சப்போர்ட்ன்னு சொல்றாங்க. மேபி அங்க ஃபாரின் கண்ட்ரில இருக்கும் போல. அத மாரி நம்ம அவங்களுக்கு குடுத்து, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவங்க பாடி எப்படி உயிரோட இருந்தா என்ன இருக்கும்? இந்த உயிரோட தான் இருக்காங்க. இந்த கோமால இருந்தும் இந்த குழந்தைக்கான தேவை எல்லாமே வந்து அவங்களுக்கு போற ட்ரிப்ஸ்லயே அதுக்கு ஃபுட்டு, அதுக்கான அந்த ஆக்ஸிஜன் எல்லாமே வந்து அவங்க அம்மா மூலியமா ட்ரிப்ஸ் மூலியமாவே குடுக்குறாங்களாம். கரெக்ட்டா 8 வாரம் கழிச்சு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. ஏற்படும்போது என்ன பண்ணாங்க, ஓகே இவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே அந்த டேட் வந்துச்சு சொல்லி என்ன பண்ணாங்க, சர்ஜரி பண்ணி குழந்தைய எடுத்துடுறாங்க. ஒரு ஆண் குழந்தை 3 கிலோ எடை. எடுத்த அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த அம்மா இறந்து போயிடுறாங்க. இந்த குழந்தைய வந்து டாக்டர் வந்து அவங்க சொன்னாங்க, அவ்ளோ வந்து நாட்கள் வந்து கஷ்டப்பட்டது எல்லாமே வந்து அந்த குழந்தைய கீழ தூக்கி, அது பண்ற அந்த அழுக, அவங்க கால்ல அது உதைக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு. சோ இவ்ளோ தூரம் எதுக்காக கஷ்டப்பட்டோம் அப்டின்னா, இந்த ஒரு குழந்தைக்காக தான் கஷ்டப்பட்டோம். ஏன்னா அவங்க எப்படியும் கோமா ஸ்டேஜ்க்கு போயாச்சு. அப்படி போனவங்க எதுவுமே பண்ணவே முடியாது. ஆனா ஒரு குழந்தைய அவங்க உயிரோட மீட்டெடுத்தாங்கன்னு சொல்லி அந்த கேஸ் ஹிஸ்டரிய டாக்டருக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. டாக்டரும் அவங்க இங்க சென்னையில ஒரு கேஸ் பார்த்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு திடீர்னு ஏதோ ஃபிக்ஸ் வந்திருக்கு.
கன்சீவா இருப்பவங்க மோஸ்ட்லி யாருக்கும் ஃபிக்ஸ் வரக்கூடாது. அவங்களுக்கு வந்துருக்கு. அவங்களும் கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ குறைக்கிறதுக்கு டேப்லெட் குடுக்கும்போது அது குழந்தைய பாதிக்குமாம். சோ அதனால அவங்க டேப்லெட்டும் குடுக்க முடியாதாம். அதே மாரி எம்ஆர்ஐ ஸ்கேனும் எடுக்க முடியாது அந்த டைம்ல. அதுவும் குழந்தைய பாதிக்கும். அதுக்கப்புறம் என்ன சொன்னா டேப்லெட் ரொம்ப மைல்டு பவர் இருக்க டேப்லெட்ட குடுத்து அவங்களுக்கு அந்த ஃபிக்ஸ கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களையும் அதே மாரி ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டு, ஒரு 6 வாரம் வந்து அந்த ஃபிக்ஸ் வராம என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் அந்த 7 மந்த்துக்கு அப்புறம் அந்த தலையில வந்து ஸ்கேன் பண்ணும்போது தான் தெரியுதாம், அதுக்குள்ள ஒரு கட்டி இருக்கு அவங்களுக்கு அந்த அம்மாக்கு. ஆனா அது என்ன கட்டின்னு தெரியலையாம். திரும்ப எல்லாம் ஒரு டாக்டர் குரூப்பா எல்லாம் சேர்ந்து அந்த நார்மலா பாக்குற டாக்டர் பிளஸ் அந்த இவங்க டிபி டாக்டர், ஸ்பெஷல் டாக்டர் எல்லாருமே சேர்ந்து டிசைட் பண்ணி பண்றாங்க. என்னன்னா இந்த கட்டிய வந்து டெலிவரிக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா, ஆப்பரேட் பண்றதா இருந்தா பண்ண முடியும். அது வரைக்கும் டேப்லெட்ட குடுக்கலாம்னு சொல்லி அந்த 3 மாசத்துக்கு வந்து அவங்களுக்கு டேப்லெட் குடுக்குறாங்க. 10த் கரெக்ட்டுக்கு அவங்களோட டேட் வரும்போது அந்த குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அந்த திரும்ப அந்த ஸ்கேன் எடுக்குறாங்க. அவங்க எடுத்துக்கிட்ட டேப்லெட்லயே 90% வந்து அந்த கட்டி வந்து குறைஞ்சிடுச்சு. அது வந்து மூளைக்குள்ள வந்து ஒரு டிபி கட்டியாம். சோ அதுவே வந்து குறைஞ்சிடுச்சு. மீதி இருக்க 10% அவங்க 3 மந்த்ஸ் திரும்ப டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் கியூர் ஆயிட்டாங்க. இப்ப அம்மாவும் குழந்தையும் ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வாழ்வா சாவா. எல்லா டாக்டர்ஸுமே இந்த சிச்சுவேஷன தாண்டாம வரமாட்டாங்க. அந்த டைம்ல அவங்க யோசிச்சு எடுக்கிற ஒரு முடிவு 1 உயிரையோ இல்ல 2 உயிரையோ வந்து கண்டிப்பா காப்பாத்தும் அப்படின்னு சொல்றாரு. தூளியில் துயிலும் சிந்தனைகள். டாக்டர் ஏன் தூளி பத்தி பேசுறாரு அப்படின்னு இந்த டாபிக் கொஞ்சம் என்ன சம்மந்தம் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல தோணுச்சு. அப்புறமா தான் வந்து அதுலயும் நெறைய சயின்டிபிக்கான நெறைய விஷயங்கள் மறைஞ்சிருக்கு தெரியும். நார்மலாவே தூளி வந்து என்ன சொல்றது, அம்மாவோட சாரீல கட்டினா ரொம்ப நல்லது. குழந்தை வந்து அம்மாவோட ஸ்பரிசம் அந்த சாரீல இருக்குமாம், வாசம். அதிலேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கிடும். அதே மாரி அதுல நமக்கும் ஈஸியா இருக்கும் ஆட்டுறதுக்கெல்லாம். கட்டும்போது வந்து கீழ அந்த அளவு, பிளஸ் வந்து எவ்வளவு நம்ம ஆட்டும்போது எந்த இடத்துலயும் சுத்தி எதுவும் இடிக்காத அளவுக்கு அந்த தூளிய கட்டுறதுலயே ஒரு நெறைய டெக்னிக் இருக்கு. அதெல்லாம் பார்த்து வந்து செய்யணும். இது எல்லாம் நெறைய வீட்ல வந்து பெரியவங்க இருக்காங்க, பாட்டி எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கலாம் கட்டி தருவாங்க. நெறைய தூளி வந்து நம்ம எங்க பார்ப்போம்னா, கிராமத்துல வந்து எல்லாம் வயல்வெளில வேலை செய்வாங்க. ஏதோ ஒரு மரத்துக்கு கீழ, ஏதோ ஒரு குழந்தை அந்த தூளில வந்து கியான்னு கத்திட்டே இருக்கும். சோ அது நெறைய சினிமால பார்த்தேன்னா, மோஸ்ட்லி அவங்க தான் அப்படி இருப்பாங்க. குழந்தைங்க எல்லாருமே கூடயே கூட்டிட்டு போயிட்டு அங்க இருப்பாங்க. சோ அந்த தூளி இருக்கும்போது நெறைய சினிமால பார்த்திருப்போம். அதுக்கான பாட்டெல்லாம் கூட இருக்கும். இதுலயே இன்னொரு விஷயம் சொல்றாங்கன்னா, அப்படி பாடும்போது அம்மா பாட்ட கேட்டு மெய்மறந்து சில குழந்தைங்க தூங்குமாம். சில குழந்தைங்க அம்மா பாட தொடங்குன உடனே பயந்தே தூங்கிருமாம். அவ்வளவு நல்ல வாய்ஸால. சோ அதனால அது வந்து பாட்டு பாடி தூங்க வைக்கிறது அந்த அம்மாவோட டேலண்ட் தான். அதே மாரி ரொம்ப போர் அடிக்கும். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். குழந்தை வயசுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இத இப்படி கையில ஆட்டி, ஆட்டி, ஆட்டி ரொம்ப வெறுப்பா இருக்கும். சோ இந்த கையில ஒரு புக்கு, அதுக்கப்புறம் இந்த கையில தூளி. இது வந்து கிட்டத்துல இருக்கும்போது, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு கொம்பு வைக்கிற மாரி இந்த பிக்சர்ல நான் போட்டிருக்கேன். அது பேர் எனக்கு தெரியல. யானை கொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நடுவுல நல்லா காத்து போகும் குழந்தைக்கு. திரும்பி, திரும்பி அதுவும் படுத்துக்க ஈஸியா இருக்கும். அத கண்டுபிடிச்சதும் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுல ஒரு கயிற கட்டி நம்ம என்ன பண்ணலாம், இழுக்கலாம். எங்க வேணா உட்காந்துட்டு இழுத்தோம்னா இன்னும் வசதியா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டா என்னாச்சு, ஜம்பிங் தூளி. ஸ்ப்ரிங் மாரி இருக்கும். சும்மா நம்மளே அத ஷேக் பண்ணா அது பாட்டுன்னு ஆடும். குழந்தை தூங்கிடுவாங்க. இது லேட்டஸ்ட்டா இருக்கிறது. சோ இந்த மாரி தூளியிலே தூங்கும்போதே, அந்த குழந்தைங்கள நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லா தூங்க வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு சிந்தனைகள் அந்த குழந்தை வயசுலயே ரொம்ப வளருமாம். சோ அந்த தூளியில வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். நமக்கு தெரியும் கண்டிப்பா அவங்க தூங்கும்போது யூரின் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்த ஈரத்த மாத்தி, இல்ல சாரிய மாத்தியோ, இல்ல அதுக்கு அடியில ஒரு துணிய வச்சோ கண்டிப்பா தூங்க வச்சு, திரும்ப அதுக்குள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணு. அதே மாரி குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பிக்சர்ல இருக்க மாரி நெறைய சேட்டைகளும் பண்ணுவாங்க. தலைலாம் வெளிய வச்சுட்டு, கால வெளிய போட்டு, இல்ல இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இந்த மாரி விஷயங்களும் பண்ணுவாங்க. இதெல்லாம் எதோட ஸ்டார்ட்டிங் அப்படின்னா, இந்த ஜிம்னாசியமா கயிறுலலாம் பறப்பாங்கல்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டார்ட்டிங் வந்து இதுதானாம். ஜிம்னாஸ்டிக். சோ அதெல்லாம் கத்துக்கிறதுக்கான அடித்தளம் வந்து இந்த மாரி தூளிக்குள்ள அவங்க உட்கார்ந்து பண்ற விஷயம். நெறைய குழந்தைங்க தூள்லயே கழுத்த மட்டும் வெளிய வச்சுக்கும். இந்த கழுத்து மட்டும் வெளிய இருக்கும். தலை கீழ படுத்து காட்டுவாங்க. சோ இந்த விஷயத்துக்கெல்லாம் ஸ்டார்ட்டிங் வந்து தூளில படுக்கிறதான்னு சொல்றாரு. அதே மாரி ஆட்டிசம் அப்படின்னு ஒரு நோய் இருக்கு. அந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இந்த தூளி வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட சென்சரி ஆர்கான்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நல்லாவே ஒர்க் பண்றது இந்த தூளில தான் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி உடம்பு பேலன்ஸ் பண்றதும் அந்த தூளில தான் கத்துப்பாங்களாம். திருப்பி படுக்கிறது, சைடுல படுக்கிறது,
அப்படியே கவுந்து படுக்கிறது இதெல்லாம் அதுக்குள்ள இருக்கும்போது கத்துப்பாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் தூளியே தெரியும் நமக்கு ரொம்ப சேஃப் அப்படின்னு குழந்தை ஃபீல் பண்ற ஒரு இடம் வந்து அந்த தூளி. கொஞ்சம் பணக்காரங்களா இருக்காங்க, வசதியா இருக்காங்க அப்படின்னா அந்த கிராடில் தொட்டில் இருக்கும்ல, இப்படி ஆட்டுற தொட்டில். சோ அத வச்சிருப்பாங்க. அதுல இருக்கிறத விட இதுலதான் வந்து இந்த சாரீல அம்மாவோட சாரீல தான் வந்து குழந்தைங்களுக்கு எல்லா பெனிஃபிட்டுமே இருக்குன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட். டாக்டர்னால அவங்களே தெரிஞ்சது ஸ்ட்ரெஸ் தவிர்க்கப்பட வேண்டிய மனநிலை. ஆனா நம்ம யாருமே ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்க மாட்டோம். நானே ஒரு வாரமா ஸ்ட்ரெஸ்ல தான் இருக்கேன். இந்த புக் ரிவ்யூ எப்ப முடியும்? ஐயோ நடக்குமா நடக்காதா? பாயிண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா சொல்லுவோமா? இதெல்லாம் மறந்து போயிருமா? அப்படின்னு சொல்லிலாம் ரொம்ப இருந்துச்சு. நான் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸுமே வந்து கஷ்டம்னு சொல்ல. சிலதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஸ்ட்ரெஸ் இருக்கு. கஷ்டமானது இருக்கு. ஓகே. ஸ்ட்ரெஸ் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு பிறந்த குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒருத்தரா நம்ம எல்லாரும் என்னன்னா டென்ஷனா இருக்கு. இந்த வார்த்தை சொல்லாத யாருமே நம்ம தூங்கவே மாட்டோமா. அந்த மாதிரி வந்து ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. டென்ஷனா இருக்குன்றத எல்லாருமே சொல்லுங்க. டென்ஷன் எதுக்கு அப்படின்னா நிறைய எதிர்பார்க்கிறோம். அந்த விஷயம் நடக்காம போயிடுது. அதனால ஸ்ட்ரெஸ். நான் வந்து இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க ரொம்ப அத யார்கிட்டயும் ஷேர் பண்ணாம வச்சிருப்பாங்க நம்பிக்கையோட சொன்னேன். ஆனா அது மத்தவங்களுக்கு அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. அவங்க மேல அந்த நம்பிக்கை போச்சுன்னா ஸ்ட்ரெஸ். இந்த வேலை குடுத்தாங்க. இந்த டைமுக்குள்ள அத கரெக்ட்டா முடிக்க முடியல. ஸ்ட்ரெஸ். வேலை செய்றவங்க மட்டும் இல்ல, வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான வந்து ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல கேனன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிஞர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ட்ரெஸ்ஸ வந்து மக்கள் நம்ம எப்படி வந்து அத எதிர்கொள்றோம்ன்றத 3 வகையா பிரிச்சிருக்காரு. ஒண்ணு வந்து ஃபைட். எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா உடனே எனக்கு எதிர்க்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட நான் சண்டை போடுறது. இன்னொன்னு ஃப்ளைட். அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயி ஓடிடுறது. 3வது ஃப்ரீஸ். யாராவது எப்படியாவது பண்ணிட்டு போங்க. நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்து. இந்த 3மே நம்ம வந்து அந்த ஸ்ட்ரெஸ் நம்ம ஏத்துக்கிறதுனால அதுக்கான எதிர்மறையா இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமா. இதுக்கு ரீசன் என்னன்னா ஓகே. ஹைப்போதலாமஸ், பிட்யூட்டரி, ஆட்ரினல் சுரக்கும் ஆடிலின், கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன்கள் நம்ம உடம்புல வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நிறைய ஜாஸ்தியா இருந்தால்தான் நமக்கு இந்த கோவம், அழுக, பதட்டம் இது எல்லாமே வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நமக்கே தெரியும் நார்மலா நம்ம வந்து பாட்டி வைத்தியம், அதுக்கப்புறம் ஆயுர்வேதம் இதெல்லாம் சொல்ல போக இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நெட் வைத்தியம். இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. ஒரு 62 பிளஸ் ஒரு பாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் அவர் வந்து பின்னாடி குடுமி வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அவங்க கேஸ்ட் இது பண்றதுக்காக இருக்கலாம். அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க. 2 பேரும் எதிர்த்து உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாட்டி சொல்றாங்க எனக்கு கை காலு மூட்டெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு சுகர் எதா இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆமா இருக்கு. ஆனா கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட பார்த்து சொல்றாங்களாம். அப்படியா எப்படி சொல்றீங்க அப்படின்னும் போது நான் வந்து நிறைய மெடிசின் எடுத்துக்கிறேன். அப்படியா? திரும்ப அவங்க ஹஸ்பண்ட் பாக்குறாங்க. எத்தனை வருஷமா எடுத்துக்கீங்க? ஒரு 3 வருஷமா நான் மெடிசின் எடுத்துட்டு இருக்கேன். என்ன மெடிசன்? யார் உங்களுக்கு? அப்படின்னு கேட்கும்போது யார் சஜஸ்ட் பண்ணான்னு கேட்கும்போது அவங்க அப்பதான் அவங்க ஹஸ்பண்ட் வாய் திறக்கிறாங்களாம். கூகுள் அப்படின்னு சொல்றாராம். டாக்டருக்கு ஒரே ஷாக்கா. கூகுளா? ஆமா. சரி என்னென்னலாம் நீங்க எடுத்துக்கிறீங்க வைத்தியம்? சார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு சார். 100க்கு மிஞ்சாது, 100க்கு குறையாது. கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபோட சுகரோட அந்த லெவல் சொல்றாரு. அப்படியா சார் என்னென்னலாம் நீங்க பண்ணுவீங்க? அந்த மாவிளையும் ஜூஸ் போட்டு குடிப்பாங்களாம். சிறு குறிஞ்ஞான் அப்படின்னு ஒரு இலை இருக்காம். ஆவாரம் பூ, அதுக்கப்புறம் நாவல் இலை. இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போறாங்களாம். உடனே அவர் கேக்குறாரு, ஏமா அந்த வேப்பிலை ஏமா விட்டுட்டீங்க? டாக்டர் அது ரொம்ப கசக்கும். அதனால அதை நான் எடுத்துக்கிறது இல்லைன்னு சொல்றாங்களாம். அதுக்கப்புறம் வெந்தயம் அப்படின்னு சொல்லி கேக்குறாராம். அதை கூட டெய்லி ஊற வச்சு வெறும் வயித்துல நான் குடிச்சிருவேன். மென்னு சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ வந்து அவர் என்ன சொல்றா இப்போ நிறைய பேருக்கு நமக்கு நாலேஜ் வளர்ந்துச்சு அப்படின்ற பட்சத்துல நம்ம கூகுளே போய் சர்ச் பண்ணும்போது கூகுள் சொல்லும். நீ என்கிட்ட சர்ச் பண்ண கூடாத சில விஷயங்கள் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அது சொல்லும். ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல். யாருமே மெடிசன் சம்பந்தமா எனக்கு இங்க இந்த இடத்துல கை வலிக்குது ஏன் வலிக்குதுன்னு கூகுள்ல கேட்டா நம்ம பாடி பத்தில அதுக்கு தெரியாது. அது ஜென்ரலா ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும். அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஏதாவது தப்பான இதுவா போயிடும். சரி இந்த பாட்டி என்ன பண்ணிருக்காரு நீ எந்த மெடிசனும் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 3 வருஷமா ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரி அந்த கூகுள் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணியிருந்திருக்காரு. இவங்களுக்கு ரொம்ப வலி தாங்க முடியாதனால அன்னைக்கு வந்து டாக்டர் கிட்ட வந்துட்டாங்க.
அதுக்கு இப்ப மட்டும் ஏன் நீங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டா, பக்கத்து வீட்டு மாமி வந்து திட்டினாங்க. அதனாலதான் இவர் என்ன இப்ப கூட்டிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி ஓகே இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி இந்த பிளட் டெஸ்ட் சுகர் இருக்கு யாருக்கா டயபெட்டிஸ் பேஷண்ட்க்கு என்னெல்லாம் டெஸ்ட் எழுதி கொடுத்துட்டு 2 நாள் கழிச்சு வாங்கணும். அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரே பெருமை. அப்பா பரவாயில்ல அப்போ எதுவும் இல்ல போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாரு. 2 நாள் கழிச்சு திரும்பி வரும்போது ரிப்போர்ட் பார்த்தாதான் தெரியுதான் பாட்டி உடம்புல ரேஷன் கடையில் இல்லாத அளவுக்கு சுகர் வந்து பாட்டியோட உடம்புல வந்து இருக்கு. சோ அப்ப அவருக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அப்ப தெரிஞ்சிருக்கு அவர் பண்ண தப்பு. இது இல்லாம என்னன்னா இவங்க இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்காங்கன்னா அந்த டயபெட்டிஸ் பேர் வந்து சிம்டம் ஃப்ரீ டயபெட்டிஸ். சிம்டம்ஸே தெரியாது அவங்களுக்கு. கடைசியா என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஆர்கன்ஸையும் செயல் இழக்க வச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பார்ட்டா வந்து செயல் இழந்து அவங்க கடைசியா இறந்து போயிருவாங்க. அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல இப்பயாவது நீங்க வந்தீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு திரும்ப ரெகுலரா ஒரு டயபெட்டிஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் தருவாங்களோ அதை ஸ்டார்ட் பண்ணி அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப. ரொம்ப டைம் போச்சு. கோழைகளின் சரணாலயம் தற்கொலை. இது 2 சின்ன ஸ்டோரி தான் சொல்லியிருக்காரு. ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ வந்து 4 தடவை வந்து எஸ்எஸ்எல்சில ஃபெயில் ஆயிட்டாரு. 10th ஃபெயிலு. 4வது வருஷமா படிக்கிறாரு. அவங்க ஃபேமிலி மேல அவங்க ஃபேமிலிக்கு இவர் மேல ரொம்ப நம்பிக்கை. கண்டிப்பா இவன் வந்து படிச்சு முடிச்சு டைப்ரைட்டிங்லாம் கத்துக்கிட்டு ஒரு ஆபீஸ் உத்தியோகத்துக்கு போயிட்டு நம்மள கண்டிப்பா காப்பாத்திரும். நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இருக்காங்க. ஆனா 4 வருஷமும் இவர் ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு. அவர் வீட்டுக்கு எதிர்க்கு வீட்டுல ஒரு ஃபேமிலி வந்து குடுத்தன வராங்க புதுசா. அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா சுகன்யான்னு. அந்த பொண்ணு 10th. சோ இந்த கிளாஸே ரொம்ப பெரியவர் வந்து இவர்தான். இந்த ஹீரோ தான் 10th படிக்கிற ஹீரோ. அப்புறம் அந்த பொண்ணு. நெறைய டவுட் இவர் தான் 4 வருஷமா படிக்கிறதுனால நெறைய கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு. இந்த பொண்ணு டவுட் எல்லாம் வந்து இவர்கிட்ட கேட்டு கேட்டு 2 பேருமே எக்ஸாம் எழுதுறாங்க. ரிசல்ட் வருது. அந்த பொண்ணு பாஸ் இவரு ஃபெயிலு. இன்னும் கொஞ்சம் ஒரு கஷ்டமா போச்சு. என்ன இது நம்ம சொல்லிக் கொடுத்து இந்த பொண்ணு வந்து பாஸ் ஆயிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வருத்தமா கண்டிப்பா நான் சூசைட் பண்ணிக்கணும்னு சொல்லி நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல போயிட்டு உட்கார்ந்துக்கிறாராம். எதுக்காக வெயிட் பண்ணாங்கன்னா அந்த எல்லாரும் போகணும்ல எல்லாரும் மக்கள் எல்லாம் கூட்டம் எல்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி யாருமே இல்லாத போது ட்ரெயினை தான் வந்தா குதிச்சிடலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு. இப்ப வெயிட் பண்ணும்போது யோசிக்கிறாராம். ஏன் வந்து நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? அந்த பொண்ணு நம்ம கிட்ட படிச்சு அதே பாஸ் ஆயிடுச்சு. ஒரு நன்றி கூட சொல்லாம போயிடுச்சு. அந்த பொண்ணுக்காக நம்ம யோசிச்சு வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்புறம் அப்பா இருக்காரு, இப்ப தங்கச்சி இருக்காங்க. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப யோசிச்சு ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எழுந்து திரும்ப வீட்டுக்கு போயிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு ஹீரோவா இருக்காரு. அவர் எப்ப பாரு வந்து தற்கொலை முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். எப்பெல்லாம் அவருக்கு தற்கொலை பண்ணணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நேரா கடலுக்கு போயிடுவாராம். கடல்ல போய் நிப்பாரு. இப்ப குதிச்சிடலாம். கண்டிப்பா இப்ப நம்ம குதிச்சுன்னு போவாராம். யாராவது ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாரு? யாராவது காப்பாத்திருவாங்கன்ற பயத்திலே திரும்பி வந்துருவாராம். இந்த 2 சின்ன இன்சிடென்ட் சொல்லியிருக்காங்க. நெறைய படம் ஐ மீன் லவ் டுடேன்னு ஒரு பழைய படம் இருக்கு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுல ஒரு டயலாக் இருக்கும். ஆ தற்கொலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேட்கும்போது அந்த ஹீரோ சொல்லுவாங்க, கோழைகள் எடுக்கிற வீரமான முடிவு தான் தற்கொலை. சோ அது யாருமே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து இது தொற்று வியாதியா பரம்பரை வியாதியா இதுவும் ஒரு கதை தான். ஒரு மாமியாரு மருமகள் அவங்களோட பேத்தி 3 பேரும் அந்த டாக்டர் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப அவர் கேக்குறாரு 3 பேரும் வந்து உட்கார்ந்த உடனே அவருக்கு ஒரே குழப்பம். நீங்க யார் உடனே அவங்க சொல்றாங்க இல்ல இல்ல எங்க மாமியாருக்கு தான் எல்லாமா பிரச்சனை சொல்லும் போது அந்த கையில எல்லாம் அவங்களுக்கு ஒரே சொர சொரப்பா இருக்கான். தோல் ஸ்கின் எல்லாம் மொத்தம் கை உள்ளங்கை இந்த எல்லா இடத்துலயும். அப்ப சொல்லும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இவங்கதான் பாத்திரம் அவங்க வீட்டுல தேய்க்கிறாங்க போல அவங்க மாமியார். ஃபுல்லா வந்து இவங்கதான் பண்ணுவாங்க. ஃபுல்லா தண்ணியில தான் இவங்க வேலை செஞ்சே இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து சில அந்த ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாரு. இது எவ்வளவு நாளா இருக்குன்னு கேட்கும்போது எவ்வளவு நாளா இல்ல டாக்டர் 2 வருஷமா இருக்கு. சரி 2 வருஷமா அப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போடுவோம், மஞ்சள் பொடி போட்டுக்குவோம், அப்புறம் வேற ஏதோ ஒரு பேர் ஆயின்மெண்ட் சொல்லி அந்த ஆயின்மெண்ட் எல்லாம் போடும், அப்போதைக்கு சரியாயிடும். சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து மாமியாருக்கு அந்த எல்லாமே ட்ரீட்மெண்ட் முடிச்சு வெளியே அனுப்பிச்சுட்டாரு. மருமகளும் கூட போயிடுறாங்க. திரும்பி வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா அந்த குட்டி பாப்பாவும் கூட கூட்டு வந்தாங்க இல்லையா அவங்க கிட்ட கேக்குறாங்க இது வந்து ஒட்டுண்ணியா? ஏன்னா மாமியார் தான் என்ன பண்ணும் குழந்தைய ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஒருவேளை குழந்தைக்கும் இந்த நோய் வந்துருன்றது அவங்களுக்கு ஒரு டவுட் வந்து மாமியார் வெளியே வச்சுட்டு உட்கார வச்சுட்டு இவங்க வந்து உள்ள கேக்குறாங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு எல்லா வியாதியுமே வந்து தொற்று வியாதி கிடையாது. அதே மாதிரி இது பரம்பரை வியாதியும் கிடையாது. அவங்களுக்கு வந்து நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் தரணும். இந்த சபீனா சோப்பு இதெல்லாம் யூஸ் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா சில பேருக்கு அந்த இரிட்டேட்டிங்னு ஒரு இது இருக்கு அலர்ஜி. அது மாதிரி இவங்களுக்கு வந்திருக்கு. இது வந்து ஒட்டுண்ணிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாரு. ஒரு டாபிக் விட்டுறேன். லாஸ்ட் அது சுதந்திர கதை சொல்லும் அந்தமான் செல்லுலார் ஜெயில்.
இது டாக்டர் போய் அங்க பார்த்தனால இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காரு. இத பத்தி ஒரே வீடியோ மட்டும்தான். இல்ல நான் ஓட்டி தான் போடுவேன். செல்லுலார் ஜெயில் அல்லது காலாபாணி. இந்த செல்லுலார் ஜெயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஆங்கிலேயர்களை எதிர்த்தவங்களையும் அடக்குமுறை செய்யறதுக்காக சிறைச்சாலைக்கு யூஸ் பண்ண ஒரு இடம் தான் அந்தமான் தீவு. அவங்க எல்லாரையும் கண்ணு கட்டி ஒரு கப்பல்ல ஏத்தி கடல் தாண்டி கூட்டிட்டு வந்து இங்க சிறைச்சாலையில அடைச்சு வச்சிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, அவங்களை எங்க கூப்பிட்டு வர்றோம் அப்படிங்கறதே அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் இங்க பிளான் பண்ணி இந்த செல்லுலார் ஜெயில வடிவமைச்சு 1896ல ஆரம்பிச்சு வேண்டாம் இதுல இருந்து போதும். இருக்காங்க இந்த கட்டமைப்பு. இது ஒரு ஆக்டோபஸ் உருவத்துல, அதாவது நடுவுல ஒரு மைய கண்காணிப்பு அறையை வச்சு சுத்தி ஒரு 7 பிளாக்ஸ் வச்சு இந்த அறைகளை கட்டி. நான் மியூட் பண்ணிட்டேன். மியூட் எடுத்துருங்க. எதிர்மரியாதையும் சுதாமன் குபேர செல்வம். நிறைய கல்யாணத்துல நம்ம போனாலும் நம்ம எல்லாருக்குமே தாம்பூலம் கொடுக்காம அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க சம்பந்திங்குள்ள எதிர்மரியாதை செஞ்சுப்பாங்க. சோ இது நிறைய இப்போ இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்றாங்க, ஒரு தேங்காய் வெத்தலை பாக்கு இப்படி அந்தந்த வசதிக்கு ஏத்த மாதிரி இப்ப நிறைய ட்ரெண்டிங்கா ரிட்டர்ன் கிஃப்ட் ரொம்ப காஸ்ட்லியா கொடுக்கறதுல நிறைய ட்ரெண்ட் ஆயிட்டே வருது. இதுல இந்த கதை நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர், அதுக்கப்புறம் சுதாமன்றனா குசேலன் அவரோட பேரு. அவர் கிருஷ்ணரை பார்க்க வரும்போது நடந்து வர வழியில அவருக்கு முள்ளு குத்திடுது. இது அதே இடத்துல கிருஷ்ணருக்கு அவங்க ருக்மணி பாத பூஜை பண்ணிட்டு இருக்காங்களாம். அப்ப அவர் கால்ல ரத்தம் வருது. அப்ப ருக்மணி கேக்குறாங்க, ஏன் உங்க கால்ல ரத்தம் வருதுமா? இந்த மாதிரி என்னோட நண்பன் என்னை பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்கான். அவன் கால்ல முள்ளு குத்தி இருக்கு, அது கூட தெரியாம என்னை பாக்குறதுக்காக வந்துட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அந்த ரத்தம் தான் இது அப்படின்னு சொல்றாரு. வந்ததுக்கு அப்புறமா குசேலன் அவல் கொடுப்பாரு. அதுக்கு முன்னாடி குசேலனை கிருஷ்ணர் ரொம்ப நல்ல ராஜ உபதேசம் எல்லாம் செஞ்சு அவருக்கு தேவையான எல்லாமே செஞ்சுட்டாரு. கொடுத்த அவல்ல என்ன பண்ண கிருஷ்ணர் ஆர்வத்துல ஃபர்ஸ்ட் 2 பிடி கைப்பிடி எடுத்து வாயில போட்டுடுறாராம். 3ஆவதா போடும்போது ருக்மணி அம்மா கையை பிடிச்சிடுறாங்களாம். அப்ப ஏன் இந்த மாதிரி பண்ற, இது தர்மமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாங்களாம், ருக்மணி சொல்றாங்களாம், நான் நீங்க சாப்பிடக்கூடாதுக்காக சொல்ல, நீங்க சாப்பிட்ட மீதி இருக்க அந்த உணவு பிரசாதம், அது எங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த துடி அவளை சாப்பிடறதுக்காக தடுத்து நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்களும் சாப்பிடணும், ருக்மணி சாப்பிடணும், பிளஸ் அவரை சார்ந்திருக்க எல்லாருமே சாப்பிடணுன்றதுக்காக அவங்க அதை செஞ்சாங்க. நான் செஞ்சது தர்மம் இல்ல, எல்லாரோட நலன் கருதி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் குசேலன் திரும்பி அவருக்கு அவள் சாப்பிட்ட அடுத்த செகண்ட் அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏழ்மையா இருந்தாரோ ரொம்ப வசதியாட எல்லா செல்வங்களும் கொடுக்குற மாதிரி கிருஷ்ணர் அவருக்கு செஞ்சுட்டாராம். திரும்பி ஆனா என்ன பண்றாங்க, போகும்போது குசேலன் நடந்து எந்த வழியில இருந்து நடந்து வந்தாரோ அதே வழியா நடந்தா போறாராம். அப்ப ருக்மணி கேக்குறாங்க, இவருக்கு தான் நீங்க இப்ப எல்லா செல்வமே கொடுத்துட்டீங்களே, ஏன் இவர் திரும்ப இப்ப நடக்க வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாராம், இதுல ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இப்ப அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவன் ரொம்ப செல்வந்தன் ஆயிடுவான். அவனுக்கு என்னெல்லாம் இப்ப இதுக்கப்புறம் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, கிடைச்ச காசை எப்படி நான் திரும்ப பல மடங்கு அதிகரிக்கணும், இல்ல வந்த செல்வத்தை நான் செலவு பண்ணாம வைக்கணும், பேராசை ஜாஸ்தியாடும், இந்த மாதிரி தீய எண்ணங்கள்லாம் அவனை சீக்கிரத்துல சூழ்ந்து
அவன் வந்து லைஃப் வேற மாதிரி ஆக போகுது. இப்ப அவன் நடந்து போற அந்த கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் அவன் என்ன பண்ண போறான்னா நிம்மதியா இருப்பான். சோ அதனாலதான் அவனை போகும்போது நான் நடந்து போகிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாராம். சோ நம்ம லைஃப்லயே தெரியும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய கெடுதலும் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். 2த்தையுமே சமமா பார்த்து லைஃப வந்து நம்ம எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம லைஃபும் ஸ்மூத்தா இருக்கும். அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ மகேஸ்வரி மிஸ். ஒரு வேல்யூபிளான புக்ல இருந்து ஒரு நல்ல விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து நீங்க சொல்லி இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது எத்தனை பேருக்கு வந்து இந்த விஷயம், இந்த குவிகம் அப்படின்ற ஒரு குவிகம்ன்றது வந்து தாண்டி அது குவியலா வந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்து இருக்கிற விஷயங்களை நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி பக்கம் என்பது எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம தான் தீர்மானிச்சுக்கணும். கடைசி பக்கத்தையும் முதல் பக்கத்தையும் வந்து நம்மளே வந்து தீர்மானிக்கிறது கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா முதல் பக்கத்தை நம்ம தீர்மானிக்கிறது கிடையாது, ஆனா கடைசி பக்கத்தை நம்ம தான் தீர்மானிக்கிறோம். அப்படி ஒரு, நான் என்ன சொல்றேன்னா, முதல் இறுதி இடைப்பட்ட காலங்கள்ல நம்ம வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு புத்தகம் இந்த ஒரு புத்தகம். ரொம்ப அருமையான புத்தகத்தை வந்து இங்க மகேஸ்வரி மேம் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆன்லைன்ல இருக்கவங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுமா? அந்த மேம் சொன்னது வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து நம்ம பழைய ஞாபகங்கள், ஏன்னா முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் அப்படியே கரெக்டா ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்தது சார். அதே மாதிரி ஜெயில் வீடியோவும் போட்டது வந்து கரெக்டா இருந்தது. சவுண்ட் தான் கேட்டிருந்தா கொஞ்சம் இதோட நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அதோட வாழ்க்கை எப்படிங்கிறது சரியா தெரியல எனக்கு. அது போட்டிருந்தாங்க வீடியோவா, அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் சவுண்ட் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஸ்லைட்ல உங்களுக்கு அந்த வீடியோ மட்டும் தான் குறையா தெரியுது. அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவாங்க குரூப்ல. தேங்க்யூ. கண்டிப்பா சார். சார் கூடலூர் இந்த ஹைஸ்கூல்ல இருந்து சரி பார்த்து சொல்லுங்களா? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஆக்சுவலி அவங்க இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறப்ப நான் வரல, ஆனா அதுக்கப்புறம் அவங்க பேசுனதுக்கு அப்புறம் அவங்க என்ன ஹெட்லைன் எடுத்தது வந்து ரொம்ப ஈஸியாவே புரிஞ்சிச்சு. அவர் டாக்டர்னால அவருடைய விஷயங்கள் அனுபவங்கள் வந்து நிறைய பகிர்ந்துட்டாரு. ஆனா மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் வந்து நம்ம எல்லாரோட லைஃப்ல ரொம்பவே இருக்கும். கண்டிப்பா என்னோட லைஃப்ல நிறைய விஷயங்கள் நான் டிக் பண்ணியிருக்கேன். நான் டிக் பண்ணியிருக்க எல்லா அனுபவங்களுமே என்னுடைய வாழ்க்கையில நடந்திருக்கு. அவ்வளோ இதா இருந்தா, அது மாதிரி பனைமர நட்பு, அது வந்து ஆக்சுவலா நான் நட்புக்காக நிறைய ஏங்கி இருக்கிறேன். பட் ஆனா அது வந்து என்னோட சின்ன வயசுல நடக்கல. பட் இதுக்கு மேல கண்டினியூ ஆகுமான்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலேயாவது எனக்கு கிடைக்குமா எதிர்பார்த்துட்டு இருக்கு நானு. அந்த மாதிரி நட்பு ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப் உங்க சொன்ன மாதிரி இருக்காங்க. பாக்குமர நட்பு, தென்னைமர நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் ரொம்ப விரும்புறது வந்து பனைமர நட்பு. ஆனா இது வரைக்கும், அதாவது ஆக்சுவலி இந்த சேவாலைக்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு இன்னும் கிடைக்கல. இதுக்கு மேலே கிடைக்குமான்னு பாக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா, ஆக்சுவலி அப்பா அம்மா பத்தி சொல்றதுக்கு இந்த மாதிரி அவங்க சொன்ன ரியல் உண்மை. இன்னைக்கு எங்க அப்பா வந்து எங்க ஃபேமிலி தாங்கிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா வாழ்வா சாவா அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் பேபியா இருந்துட்டாங்க, செகண்ட் பேபி. அந்த ஃபர்ஸ்ட் பேபி அப்போ நான் இதே ஃபீல் எனக்கு ஏற்பட்டிருக்கு. சாரி ஒரு நிமிஷம். அதே மாதிரி ஹாப்பியாவா? ஆனா நிறைய விஷயங்கள், நிறைய கூலியில் ஆரம்பிச்ச என் குழந்தைங்களை போட்டு அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி என்னுடைய செகண்ட் பேபி தேர்ட் பேபி போட்ட மாதிரி கூலியில் போட்ட ஆட்டா, அவங்க பண்ண சேட்டைங்க எல்லாமே வீடியோ எடுத்து அதை போட்டோ எடுத்து அதெல்லாம் நிறைய ரசிச்சிருக்கும். அதெல்லாம் உண்மை. அது அவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு தாயோட ஸ்பரிசம் அதெல்லாம் வந்து உண்மைதான். அதையும் நான் அனுபவிச்சிருக்கேன். அந்த சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கேன், அது முன்னாடி அந்த வேதனையும் அனுபவிச்சிருக்கேன். ஸோ ரெண்டையுமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஸ்ட்ரெஸ், அது எப்பவுமே இருக்கு, உண்மைதான். அது தவிர்க்கப்பட முடியாது ஒண்ணு. ஆனா அதை எப்படி நம்ம சமாளிச்சு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா அதை நம்ம மேனேஜ் பண்ண முடியும். நம்மளால மட்டும், நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளால மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தள்ளிட்டு நம்ம மேல மேல போயிட்டே இருக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நெட்டு வைத்தியம். ஆக்சுவலி இப்ப நிறைய பேர் அதை யூஸ் பண்றாங்க. ஆனா அது சொன்ன மாதிரி ரொம்ப ஒரு தவறான செயல் அது.
வீட்டுல உட்காந்துட்டு நெட்டை ஓப்பன் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பெயின் வந்துச்சா உடனே ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க, யூடியூப் பார்த்துட்டு இதை செய்ய அதை செய்ய சொல்றாங்க. ஆனா நான் இது வரைக்கும் எதுவுமே அதை செஞ்சது கிடையாது, செய்யவும் மாட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு பெண் என்ன ஆக்சுவலா அதுக்கும் என்னுடைய ரியல் லைஃப்ல ஒரு அனுபவம் ஏற்பட்டு கடந்த வருடம் எங்க அண்ணன் அது மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அக்கு பஞ்சர் ட்ரை பண்ணி இங்கிலீஷ் மெடிசன் விட்டு அதனால அவர் இறந்துட்டாரு. ஓகேங்களா. அதனால அந்த அடுத்தவங்க வார்த்தையை கேட்டுட்டு ஒரு மெடிக்கல்ல போயிட்டு தானா போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுறது, ஸோ அதெல்லாம் அப்பல இருந்தே நான் அது வரைக்கும் எனக்கு நிறைய பெயின் வந்திருக்கு, ஆனா நான் போக மாட்டேன். ஆனா அந்த ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் இப்ப எங்க அண்ணன் குழந்தைங்க அந்த நிலைமை இருக்கப்போ நாளைக்கு நம்ம குழந்தைங்களும் அந்த இருக்கப்போ இப்ப எனக்கு ஏதாவது உடனே உடம்பு வந்துச்சும் உடனே நான் டாக்டருக்கு தான் போறேன். நான் வேற எங்கேயும் போய் சஜஷன் கேட்கறது யாருமே கேட்கறது கிடையாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த தொற்று வியாதி அப்புறமா ஆக்சுவலி உங்க சொன்ன அதே சேம் ப்ராப்ளம் எனக்கு ஏற்பட்டிருக்கு. சஃபினாவால அது மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அந்த சஃபினா வந்து கொஞ்சம் மட்ட ரகமா இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்றப்ப அந்த சேம் ப்ராப்ளம் ஏற்படுது. அதுலேயே கொஞ்சம் குவாலிட்டியா எனக்கு வந்து இப்ப எங்க மாமியார் அவசரப்பட்டு இருக்காங்க அது மாதிரி, அதனால அவங்க நாங்க சாமான் தைக்கவே விடுறதில்ல. நாங்களே தான் சாமான் தைக்கிற மாதிரி பண்றோம். ஸோ ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி, ஆனா அப்ப யாரும் எங்க வீட்டுல அது மாதிரி கேட்கல, தொற்று வியாதியா என்ன இது நம்ம இது பண்ணதுல. பட் ஆக்சுவலி நம்ம ஃபேமிலி இதை பார்த்துட்டு நம்ம அவங்கள புரிஞ்சுட்டு நம்ம இது பண்ணோம். அது ஆக்சுவலா நான் அந்த வார்த்தையை அவங்க மாமியார் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த நிமிஷம் வந்து அவங்க ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா தயவு செஞ்சு அந்த மாதிரி நினைக்காதீங்க. நம்மள ஒருத்தவங்க எந்த இந்த ஸ்கின் ப்ராப்ளம் கிடையாது, வேற எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இப்ப அதே ப்ராப்ளம் நமக்கு வந்திருந்தா அவங்க நம்மளை பார்த்து அது மாதிரி கேட்பாங்களா நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வாயில இருந்து அந்த வார்த்தை வராது. சோ ஒரு வார்த்தையை நம்ம ஃபேமிலிக்குள்ளார பேசுறப்போ அந்த வார்த்தையை நம்ம பேசினா நம்மள பேசிருந்தா எப்படி வலிக்கும் நம்ம யோசிச்சோம்னா கண்டிப்பா நம்ம உறவினர்கள்ட்ட நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். அடுத்ததா அந்த ஜெயில பத்தி சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்தல. நான் சிறைச்சாலை படத்துல நான் பார்த்திருக்கேன். அந்த ஜெயிலு அங்க அவங்க படுத்தின அந்த இதெல்லாம் அந்த இதை பார்த்துருக்குறேன்னா அம்மாக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா எதிர்மறையாதும் குசேலனது. ஆக்சுவலி குசேலன் போயிட்டு அவருக்கு அவள் கொடுத்தது இது வரைக்கும் தான் நமக்கு ஸ்டோரி தெரியும். அதுக்கப்புறம் அவர் பணக்காரன் ஆனது தெரியும். பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய குணம் மாறுங்கிறது இன்னைக்கு இவங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். ஆக்சுவலா அது மாதிரி மாற போறாரு, பின்னாடி இவ்வளவு கஷ்டங்கள் பணம் வரப்போகுது, பணத்தினால இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு சங்கடங்களை அவர் சமாளிக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த குறிப்பிட்ட தூரம் வரைக்குமா நிம்மதியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அந்த இது வந்து எனக்கு புதுசா இருக்கு. ஆனா அது உண்மையும் அதுதான். தேங்க்யூ. நல்லா பேசுறீங்க. ஆனா எல்லாருமே எல்லா லைஃப்லயும் இந்த புக்கு கண்டிப்பா இருக்கு. குட் ஈவினிங் டு ஆல். மகேஸ்வரி மிஸ் ரொம்ப நல்லா பண்ணீங்க. உங்க லைஃப்ல நடந்த விஷயத்தோட சேர்த்து சொல்லும் போது இன்னும் நல்லா இருந்தது. அந்த அப்பாவின் நினைவில் அது சொல்லும் போது எனக்கு எங்க அப்பாவோட ஞாபகம் வந்துச்சு. நல்லா இருந்தது. சத்யலட்சுமி அழுதுட்டாங்க. அது எங்க அப்பாவோட எப்படி இருந்தா ஞாபகம் வந்துச்சுன்னா, நீங்க சொன்ன போது இந்த சைக்கிள் எனக்கு ஸ்கூல்ல கூட்டிட்டு போயிட்டு டியூஷன் வரும்போது எல்லாம் எங்க அப்பா தான் சைக்கிள்ல கூட்டிட்டு வருவாரு. அதே மாதிரி காலையில படிக்கணும் அப்படின்னும் போதும் எங்க அப்பா தான் கரெக்டா 4 மணி 5 மணி நேரம் தாண்டி எழுப்பி விட்டுருவாரு. அம்மா கூட அந்த அளவுக்கு அது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வணக்கம். ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க. எல்லாம் அந்த சைக்கிள்ல இருந்து இந்த நெட்ல இருந்து எல்லாமே ஒரு மெமரியா இருந்தது, ஸ்வீட் மெமரியா இருந்தது. ஆமா இல்ல ஃப்ரெண்டுன்னா கான்ஃபிடன்ஸ் எனக்கு எல்லாமே பணம் வர நட்பா நிறைய இருக்கு. கொஞ்சம் அப்படின்னா கூட எல்லாருமே நல்லா பண்ணிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய சர்க்கிளா இருக்கு. அதனால எல்லாமே மெமரி. ஆமா நீ ஃப்ரெண்ட்ஷிப் சொல்றப்போ அந்த ஃப்ரெண்டு எப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் நம்ம கழிச்சு எதுவுமே பேசனோட ஏன் இத்தனை நாள் நீ போன் பண்ணலன்னு கேட்கவே மாட்டாங்க. நம்ம உடனே எப்படி இருக்கு அவ்வளவுதானே கண்டு ஏன் பேசல நீ எல்லாம் மறந்துட்ட அப்படிங்கிற பேச்சே ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன இருக்கணும் அப்படிதான் இருந்தப்போ ஸ்வீட் மெமரியா இருந்தது. வணக்கம், என்னோட பேர் லோகேஸ்வரி. நான் பிரைமரி டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சொன்னது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முழு நம்பிக்கையோட செய்யணும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த நம்பிக்கையில நமக்கு 1% குறைஞ்சா கூட அந்த விஷயத்துல நம்ம வெற்றி பெற முடியாது, அது வந்து தோல்வியில தான் முடியும் அப்படின்றது. நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து முழு நம்பிக்கையோட செய்யணும் அப்படின்றத நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ. Once again, ஸ்பெஷல் தேங்க்ஸ் மகேஸ்வரி மிஸ். அவங்க அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற வார்த்தை வரும்போது இப்படி திரும்பும் போது எனக்கே ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த புத்தகத்தை எடுத்து அவங்கள வந்து நாங்க ஃபாலோ பண்ணமோ இல்லையோ எங்களை வந்து அவங்க பலமுறை ஃபாலோ பண்ணி அந்த டாபிக் வாங்குறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்திலுமே வந்து ஃபாலோ பண்ணி அவங்களுடைய சின்சியாரிட்டி இதுல வந்து அந்த ஸ்லைடு பண்ணதுலயா இருக்கட்டும் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துலயா இருக்கட்டும்
அவங்களுடைய கமிட்மெண்ட் அப்படின்றது தான் இங்க வந்து 100% இருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு புத்தகத்தை எல்லாருக்கும் கொடுத்த மகேஸ்வரி மிஸ்ஸுக்கு சேவாலயாவின் சார்பாகவும் பிஜேபி துறையின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளோடு முடித்துக் கொள்கிறோம். நன்றி.